1962 ஒரு பிராமண பெண்மணி ஆண்டவரை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய சொந்த ஊர் சென்னையிலே மந்தவெளி என்று சொல்கிற ஒரு பகுதி. அவளுக்கு ஒரு கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடந்து விடுகிறது. அவள் கிறிஸ்தவளாக மாறிவிடுகிறாள். அந்த நாட்களிலேயே வைராக்கியமுள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளை. தன்னுடைய பெயர் பாக்கியலட்சுமி. அவள் ஒரு அரசாங்கத்திலே நர்ஸாக பணியாற்றுகிறாள். அப்பொழுதே தன்னுடைய பெயரை கெசட்டில் மாற்றுறார். எவாஞ்சலின் என்று சொல்லி பெயரை மாற்றுகிறார். இன்றைக்கு நிறைய போதகர்களே தங்கள் பெயர்களை மாற்றுவது கிடையாது. அப்படி மாற்றின அந்த அருமையான சகோதரிக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. அவள் தன்னுடைய புருஷனாகிய கர்த்தருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்ட அந்த அநேக அன்பின் அனுபவங்கள் அவளை ஒரு நல்ல கிறிஸ்தவளாக மாற்றுகிறது. மிகவும் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கின்றாள். அந்த நாட்களிலே பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் கிடையாது, அந்நிய பாஷையும் கிடையாது, அபிஷேகமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவளுக்கு தெரிந்தது ஜெபம், வேத வாசிப்பு. தன் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற CSI திருச்சபைக்கு போவாள். தினந்தோறும் மாலையிலே ஜெபிப்பாள். அவள் தன்னுடைய பிள்ளைகளை 3 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அந்த மந்தவெளிக்கு மே மாதத்தில் விடுமுறை நாட்களிலே தன்னுடைய தகப்பனார் தாயார் வீட்டிற்கு செல்வார். பிள்ளைகளெல்லாம் குட்டி குட்டி பிள்ளைகள். ஆனால் தன்னுடைய கிறிஸ்தவ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஆலயத்துக்கு போயிடணும். அப்பொழுது சென்னையிலே எந்த பெந்தேகோஸ்தே திருச்சபைகளும் கிடையாது. மந்தவெளியிலே ஒரே ஒரு திருச்சபை CSI திருச்சபை தான். அந்த பிராமண தெருவில் இருந்து தன் 3 பிள்ளைகளை இழுத்து கொண்டு கையிலே மார்பிலே வேதத்தை சுமந்து வைத்து கொண்டு வேக வேகமாய் நடப்பாள். அப்போல்லாம் பைபிள் தூக்குறதுக்குன்னு ஒரு சாதாரண பைபிள் தான். பைபிளுக்கு பை கிடையாது, பைபிளுக்கு சிப்பும் கிடையாது. அந்த வேத புத்தகத்தை தன் மார்பிலே சுமந்து கொண்டு அங்கே இருக்கிற அந்த CSI காலங்கள் மாறினது. காலங்கள் மாறினாலும் கர்த்தர் மாறாதவர் அல்லவா? மனுஷர்கள் மாறினாலும் கர்த்தர் மாறாதவர் அல்லவா? கர்த்தர் அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை எல்லாம் கேட்டார். அந்த ஒரு மகன் சில நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் காணப்பட்டான். ஒரு முறை அவன் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தன் வீட்டை விட்டு ஓடி போகின்றான். ஓடிப்போனவன் திரும்பவும் மாலையிலே தன் வீட்டிற்கு வந்து விடுகிறான். இந்த தாய் ஒரு நர்ஸ். அவர்கள் தன் மகனை அழைத்து கொண்டு வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு தன்னுடைய வீட்டினுடைய மேல் மாடியிலே ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற அந்த இடத்திற்கு கொண்டு போய் தன் மகனை ஜெபி என்று சொல்லவில்லை, தன் மகனை முழங்கால் படி போடு என்று சொல்லவில்லை. அந்த மகனுக்கு முன்பாக அந்த தாய் கண்ணீர் விட்டு 1 மணி நேரம் ஜெபித்தாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தாயினுடைய ஜெபத்தை கேட்டுதான் கர்த்தர் இன்றைக்கு என்னை அவருடைய ஊழியக்காரனாக மாற்றியிருக்கிறார். ஜெபம் மிகவும் வலிமையுள்ளது. ஜெபம் மிகவும் பிரயோஜனம் உள்ளது. ஜெபம் ஒருவேளை இன்றைக்கு நமக்கு கண்களுக்கு முன்பாக எதையுமே சாதிக்கவில்லை என்று நீங்கள் எண்ணினாலும் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ரொம்பலாம் தப்பு பண்ணலை. VBS நடக்கும் பொழுது பிஸ்கட் திருடி இருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த அண்ணாச்சிமார்கள் ஒரு முத்திரை கொட்டி விட்டார்கள், ஜான்சன் பாவி என்று சொல்லி ஒரு முத்திரை. என்னை பார்ப்பதற்காகவே ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே, எங்கள் வீடு சர்ச்சுக்கு எதிர்த்த வீடு, என்னை பார்ப்பதற்காகவே, என்னை ஜெபிப்பதற்காகவே, என்னை ரட்சிப்புக்களாக நடத்துவதற்காக ஏதாச்சும் ஒரு அண்ணாச்சி வந்துடுவார். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 4 மணிக்கு நான் செத்தேன்.
என்னை கூட்டி கொண்டு போய் சபையில் ஒரு முன்னால் இருக்கிற பகுதிக்கு, அந்த நாட்களில் மண்டபம் என்று சொல்வார்கள், அதில் உட்கார வைத்து அவர்கள் நீ மனந்திரும்பு என்று சொல்வார்கள். நீ ஒரு ஜான் வெஸ்லியாக மாறக்கூடாதா? நீ ஒரு வில்லியம் கேரியாக மாறக்கூடாதா? நீ ஒரு ரிங்கல் தொபையாக மாறக்கூடாதா? நீ ஒரு ரேக்லன் மிஷனரியாக மாறக்கூடாதா என்று சொல்லி அவர்கள் நிறைய மிஷனரி சரித்திரங்களை சொல்வார்கள். நமக்கு ஏற்கனவே ஆலயத்தில் அந்த காலத்தில் பிரசங்கங்கள்லாம் என்னென்னா, மிஷனரிகளை குறித்தும் வேதத்தில் இருக்கிற வேத பண்டிதர்களை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் பரிசுத்தமாக்குதலை குறித்தும் தான் அன்னைக்கெல்லாம் பிரசங்கம் கேட்டோம். இன்றைக்கி என்ன பிரசங்கம்னா, ஃபயர், பவர், புஷ்ஷு, டஷ்ஷு அல்லது டான்ஸு. இதான் இன்றைக்கி. நீங்கள் எங்கேயும் பாருங்கள், யாராச்சும் இன்றைக்கி ஒரு வாலிபனை கூப்பிட்டு உனக்கு வில்லியம் கேரியை தெரியுமா என்று கேட்டால், எங்கள் தெருவில் அந்த பேரே கிடையாதுயா, எங்கள் வீட்டிலையும் அந்த பேர் கிடையாது. யார்கிட்டயாச்சும் ஒருத்தனை கூப்பிட்டு வேணால் சேலஞ்சு பண்ணுறேன், ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஒரு மிஷனரி பெயரை சொல்லி இந்த மிஷனரியை தெரியுமா என்று கேளுங்கள், தெரியாது. அல்லது கிறிஸ்தவ சரித்திரத்தை கேளுங்கள், தெரியாது. அல்லது கிறிஸ்தவ பண்டிதர்களை குறித்து கேளுங்கள், தெரியாது. நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே அந்த வீட்டில் போய் சாப்பிட்ட பிறகு இங்கே வேலை செய்த ஜான் பிரசங்கியாரை குறித்து அவருடைய சரித்திரத்தை கேட்டு அறிந்து கொண்டேன். காரணம் என்னவென்றால், அநேக தீர்க்கதரிசிகள், அநேக பரிசுத்தவான்கள் கால் மிதித்த இடத்துல நாம் உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொன்னாதான் தேசம் இந்தியாவிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. ஒரு நடனமோ, ஒரு சிரிப்போ, அல்லது ஒரு அழக்களிப்போ, ஒரு ஆட்டமோ பாட்டமோ, அல்லது ஸ்தோத்திரம் அல்லேலூயா கோஷமோ எந்த ஒரு மனிதனுக்குள்ளும் மாற்றத்தை கொண்டு வராது. அது வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எனர்ஜெட்டிக்காக வேணால் வச்சுக்கிட்டு போகலாமே தவிர அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது என்பதை இயேசுவின் நாமத்தில் உறுதியாய் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. நான் ஒரு முடிவு பண்ணேன், இந்த ஆள்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணேன். சின்ன வயசுலேயே கடவுள் எனக்கு ஞானம் கொடுத்துருந்தார். நான் பார்த்தேன், இனிமேல் இவர்கள் தேடி வரக்கூடாது என்று சொல்லி நான் சொன்னேன், அண்ணாச்சி நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அண்ணாச்சி நான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 9வது படிக்கும்போது சொல்லிட்டேன். அண்ணன் சொன்னேன். அவர் சொன்னார் ஜெபின்னு சொன்ன உடனே இவனை மறுபடியும் எப்படி காலி பண்ணுறதுன்னு சொல்லி, ஆண்டவரே என்னை ஒரு ஜான் வெஸ்லியாக மாற்றும், ஆண்டவரே என்னை ஒரு வில்லியம் கேரி ஆகிய மாற்றும், ஆண்டவரே என்னை ஒரு ரேக்லன் மிஷனரியை போல மாற்றும், ஆண்டவரே என்னை ஒரு ஐடா ஸ்கேடரை போல மாற்றும், ஆண்டவரே நான் உமக்காக பயன்பட இந்தியாவிலே விரும்புகிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ண பாருங்க. அதோடு என்னை விட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்னை விடவில்லை. அன்றைக்கு நான் விளையாட்டுக்காக செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இன்றைக்கு தேவன் உலகமெங்கும் சென்று அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வட இந்தியாவிலே சுமார் 19 திருச்சபைகளை கட்டியிருக்கின்றேன். மணிப்பூரிலே நூற்றுக்கணக்கான திருச்சபைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டது. மணிப்பூரிலே முதலாவது ஒரு திருச்சபையை கட்டி பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். எந்த இடத்துல காங்கோபோகி என்று சொல்கிற எந்த இடத்துல கிறிஸ்தவர்களை தாக்கினார்களோ அந்த இடத்தில் நின்று கூட்டங்களை நடத்த கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். எந்த பிள்ளைகள் தகப்பன் தாய்களை இழந்தார்களோ அந்த பிள்ளைகளுடைய 20 பிள்ளைகளை தெரிந்தெடுத்து இன்றைக்கு அதே இடத்துல படிக்க வைப்பதற்கு கர்த்தர் எனக்கு பெரிய இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாகிஸ்தானை சார்ந்தவனுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். உலகத்தில் பல மொழி பேசுகிறவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். உலகத்தில் எங்கெல்லாம் செல்ல முடியாது என்று நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் என்னை கொண்டு போய் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு இந்த ராமநாதபுரம் கேட்டால் அது ஒரு காய்ந்து போன ஒரு மாவட்டம் என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த மாவட்டத்திலிருந்து தான் 19 திருச்சபைகளை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது பஞ்சாபிலே இப்பொழுது இந்த வருஷத்தில் ஒரு சபை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் திறந்து வைப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. பாருங்கள், நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுதுமே ஒருவேளை நினைக்கலாம் அற்பமான ஜெபங்களாய் நினைக்கலாம். இன்றைக்கு நமக்குள்ள என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்றால், இப்படி தான் ஜெபிக்கணும் அல்லது இந்த ஜெபம் தான் ஜெபிக்கணும். எங்கள் காலத்தில் மார்க் ஜெபக்குழுவும் கிடையாது, எஸ்தர் ஜெபக்குழுவும் கிடையாது, தெபரா ஜெபக்குழுவும் கிடையாது, சோத்திரம் எங்கள் காலத்தில் தானியல் ஜெபக்குழுவும் கிடையாது. எங்கள் காலத்தில் ஒரே ஜெபம் என்ன ஜெபம்னா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபந்தான். இன்றைக்கி தான் நிறைய ஜெபக்குழுக்கள் இருக்கிறது. ஆனால் ஜெபங்கள் கேட்கப்படாது, ஜனங்கள் கேட்கப்படவில்லை.
அதற்கு ஏன் காரணம் நான் பின்னால் சொல்ல போகிறேன். ஆனால் அன்றைக்கு அபிஷேகம் கிடையாது. நாங்கள்லாம் அந்நிய பாஷை பேசும்பொழுது ஒளிந்து ஒளிந்து தான் பேசணும். திருடர்களைப் போல பயந்து பயந்து பேசணும். அபிஷேகம் பெறும்பொழுது அந்த அபிஷேகத்தினுடைய அனலே, அக்கினியே, அதனுடைய வியாக்கியானமே நமக்கு புரியவில்லை. ஆனால் அது நமக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது, பரலோகத்தின் இன்பமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. காடுகளிலே, வனாந்தரங்களிலே, ஊரணிகளிலே, கண்மாய்களிலே, முள்புதர்களுக்குள்ளே போய் பல மணி நேரம் தேவனோடு பேசுவதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கு வசதிகள் இருக்கிறது, ஜெபிக்க ஆட்கள் இல்லை. அன்றைக்கு வசதிகளே இல்லை, ஜெபிக்க ஆட்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதினால்தான் இன்றைக்கு இவ்வளவு பேர் நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக மாறியிருக்கிறீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பல பரிசுத்தவான்களோடு நான் பயணித்திருக்கிறேன். தேவதாசன் என்ற வருகை தூதன் ஆசிரியரோடு, கிருபாசனத்தை ஸ்தாபித்த V.A. கிறிஸ்டியான் ஐயாவோடு, அதே போல் ஆபிரகாம் ராஜபாண்டின் அவர்களோடு, அதே போல் சாரால் நவராஜி அம்மாவோடு, இந்த FMBயினுடைய இயக்கத்தை ஆரம்பித்த அருமையான ஐயா சாம் கமலேசனோடு, பேட்ரிக் ஜாஷோ, பல வருஷங்கள் பயணித்திருக்கிற நபர்களோடு. ஆனால் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்திற்கும் இப்பொழுது நம்முடைய திருச்சபைகள் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த நாட்களிலே நமக்குள்ளே தரிசனங்கள் விதைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நமக்குள்ளே, நமக்கு முன்பாக இருக்கிற தரிசனம் என்ன, நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெய்வம் எதை வைத்திருக்கிறார் என்ற பரலோக தரிசனம் நமக்குள்ளே வராத காரணத்தினால்தான் அநேக நேரத்தில் பாஸ்டராக இருந்தாலும் சரி, அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, சபையில் பிரசங்கிக்கிற எல்லாரும் இப்பொழுது போதகர்களாக இல்லை, ட்ரில் மாஸ்டராக இருக்கிறார்கள். என்ன ட்ரில் மாஸ்டர் தெரியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பார்த்தீங்களா, இது ஒரு ட்ரில் மாஸ்டர் வேலை. அட்டென்ஷன், ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், அபவுட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இங்கே போதகர் இப்போ எல்லோரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், இப்போ எல்லோரும் கையை தூக்குங்க, இப்போ எல்லோரும் இந்த பக்கம் கையை தூக்குங்க, எல்லோரும் கண்ணை மூடுங்க, இப்போ எல்லோரும் அந்நிய பாஷை பேசுங்க, இப்போ எல்லோரும் வானத்தை நோக்கி பார்க்குங்க. அப்போல்லாம் எங்களுக்கு யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. கையை தூக்க வேண்டிய நேரத்தில் கையை தூக்கணும், அந்நிய பாஷை பேச வேண்டிய நேரத்தில் அந்நிய பாஷை பேசணும், ஆவியில் நிரம்ப வேண்டிய நேரத்தில் ஆவியில் நிரம்பணும், ஒழுங்காக இருக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக இருந்தோம், நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தோம், தூங்கின நேரத்தில் தூங்கணும். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கினார். எல்லாரும் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபம் காணப்படவில்லை. இதுதான் முதலாவது இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சமீபத்தில் நான் ஒரு கூட்டத்தை பார்த்தேன். அந்த கூட்டத்தில் எல்லாரும் வெள்ளைச்சலை கட்டியிருந்தார்கள். எல்லாரும் நகை போடவில்லை. எல்லாரும் ஒரே பரலோகத்தின் கூட்டத்தை போல காணப்பட்டது. அந்த செய்தியினுடைய ஒரு சாராம்சத்தை என் காதுகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவர் சொன்னார்கள், நீங்கள் மறுரூபமாகுங்கள், இயேசு வரப்போகிறார். நீங்கள் மறுரூபமாகுங்கள், இயேசு வரப்போகிறார். ஆனால் அவங்க மறுரூபத்துக்குரிய விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. எல்லாரும் அல்லேலூயா சொன்னார்கள், அபிஷேகத்தில் நிரம்பினார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள். அப்போ அவர் என்ன சொன்னார்? இயேசு வரப்போகிற நாட்களிலே நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் மறுரூபமாகி ஆண்டவராகி இயேசுவோடு கூட நீங்கள் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். சத்தியம்தான், அல்லேலூயா. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற மறுரூபமான வாழ்க்கை வாழ்வது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே குறைந்து காணப்படுகிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது ஒரு பகுதி அல்ல, 2 பகுதி. ஒன்று, கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எல்லாரும் அவரை போல மாறுவோம். இமைப்பொழுதிலே மறுரூபமாகி அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். எல்லாமே நிச்சயமாய் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையவே கிடையாது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ தலைவர்களோ அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களோ அல்லது கிறிஸ்தவ விசுவாச மக்களோ நாம் மறுரூபமான வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறோமா? மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறதா? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபம் காணப்படவில்லை? சமீபத்தில் ஒரு அருமையான சகோதரியை சந்தித்தேன். அவள் சொன்னார், என்னுடைய சகோதரி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். ஓ நல்லது. அவள் என்னை பார்த்து சொல்லுகிறாள், நீ வணங்குகிற தெய்வங்கள் எல்லாம் உண்மையான தெய்வங்கள் இல்லை, நீ வணங்குகிற தெய்வங்கள் எல்லாம் போலியான தெய்வங்கள், இயேசுதான் மெய்யான தெய்வம். உண்மையான ஒத்துக்கிறேன். ஆனால் என்னுடைய சகோதரி 15 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை ஏமாற்றி 10 பவுன் நகையை வாங்கிட்டு போயிட்டாலே, அதை கடவுள் பேச மாட்டாரா? நல்ல கேள்வி பார்த்தீங்களா? என்ன பயங்கரமான கேள்வி பார்த்தீங்களா? என்ன பயங்கரமான கேள்வி பார்த்தீங்களா? இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே அல்லது ஊழியங்களுக்குள்ளே ஊழியக்காரர்களுக்குள்ளே அநேக இடங்களிலே காணப்படுகிற ஒரு பெரிய
மிகப்பெரிய சோதனையான அல்லது வேதனையான செய்தி என்னவென்றால் மறுரூபமான வாழ்க்கை இல்லை. நேற்று கூட காளியார் கோயில் நடந்த கூட்டத்தில் நான் பேசினேன். நான் சினாடா பெண்டிகாஸ்டினுடைய திருச்சபையினுடைய நேஷனல் ட்ரெஷரராக இருக்கிறேன். நேற்று நான் பேசும்பொழுது சொன்னேன், அரசியல் மாற்றம் நமக்கு முக்கியம் அல்ல. யார் அரசியலில் இருக்கிறார்களோ ஆட்சியில் இருக்கிறார்களோ நமக்கு கவலை இல்லை. நமக்கு தேவை இயேசு இரட்சகர் என்ற செய்தியை இந்தியாவுக்குள்ளே பரப்ப வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். யார் அரசாங்கம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த இந்தியாவிலே மத சார்புள்ள அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் அப்படி தான் கேள்விப்படுகிறோம். நான் இன்னைக்கு தைரியமாக சொல்கிறேன், கடந்த 10 ஆண்டுகளிலே நான் பல திருச்சபைகளை கட்டி வட இந்தியாவிலே எழுப்பியிருக்கிறேன். இந்தியாவிலே இன்றைக்கு தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை வைத்திருக்கிறார். இந்த நிறைய சோம்பேறிகள் தான், கர்த்தருக்கு உண்மையான தரிசனத்தை பெறாதவர்கள் தான் எதிர்ப்பு இருக்கு எதிர்ப்பு இருக்கு எதிர்ப்பு இருக்கு என்று சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார் என்றால் எந்த எதிர்ப்புகளையும் கர்த்தர் உடைத்து நொறுக்கி போடுவார். ஒரு காலத்தில் எனக்கே ஞாபகம் இருக்குது, இதே திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயிலில் வீட்டு கேம்பஸ்குள்ளே மீட்டிங் நடக்கும். வீட்டு கேம்பஸ்குள்ளே மீட்டிங் நடக்கும். அந்த கேம்பஸ்குள்ளே 200 பேர் வருவாங்க. அதன் மூலமாக எழுப்புதல் ஏற்படும். இப்போ நம்ம கிறிஸ்தவ மாவட்டமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோயிலே அப்படிப்பட்ட மீட்டிங்கள் நடத்த முடியலை. தெரு பிரசங்கம் நடக்கும். நேற்று கூட நான் காளையார் கோயில் போகும்பொழுது என்னோடு கூட வந்த இடத்துல சொன்னேன், இந்த தெருவில், இந்த வீதியில், இந்த மேடையில், இந்த ஊரில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தெருவில் டியூப்லைட் கட்டி மேடை போட்டு தெரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தெரு பிரசங்கம் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு நீங்கள் தெரு பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்? இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஆட்சி சாதகமான ஆட்சி தானே. நீங்கள் தெரு பிரசங்கம் பண்ண வேண்டியது தானே, தெருக்கூட்டம் நடத்த வேண்டியதானே. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், இந்த வாசலை அடைத்தவர் கர்த்தர். வட இந்தியாவிலே வாசலை திறக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல. ஒருவேளை வேறொரு ஆட்சி வந்தாப்புல நமக்கு எல்லாத்தையும் திறந்து விடுவார்கள் என்பது அல்ல. தேவன் ஒரு வாசலை அடைத்தால் எவனாலும் திறக்க முடியாது. தேவன் ஒரு வாசலை திறந்தால் யாராலும் அடைக்க முடியாது. நம்முடைய தமிழ்நாட்டில் சுவிசேஷம் மறுபடியும் அறிவிச்சிட்டோம், அவ்வளவுதான். நான் இன்றைக்கு பஞ்சாபிலே, ஹரியானாவிலே, சண்டிகாரிலே, இமாச்சலிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். மதமாற்ற தடை சட்டம் இருக்கிற மாநிலத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். என் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, என்னுடைய யூடியூப்ல போய் பாருங்க. தெருவிலே நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன். கொத்து கொத்தாக ஜனங்கள் ஓடி வந்து இயேசுவே தெய்வம் என்பதை அறிந்து கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நடக்கிறது. அநேக திருச்சபைகளை கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இப்படி அருமையான மிஷனரி இடத்துல நான் பேசினேன். அவங்க சொல்றாங்க, வாரணாசியிலே 600க்கும் மேற்பட்ட திருச்சபைகள் தமிழ்நாட்டிலிருந்து போன மிஷனரிகள் இருக்கிறார்கள் வாரணாசியிலே. நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் மாறாதவர். அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கிரியை செய்வார் கிடையாது, அவர் அவருடைய வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு காலத்திலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெப அறைகள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய திருச்சபைகள் ஏர் கண்டிஷன் திருச்சபைகள். ஆனால் ஜெபிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. அன்றைக்கு வாலிபர்கள் நாங்கள் எங்கள் கரங்களிலே சோத்திரம் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிப்பதற்கு கிராமம் கிராமமாய் சென்று தெரு தெருவாய் சென்று எங்கெல்லாம் தேவன் திறந்த வாசலை கொடுத்தாரோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தோம். இன்றைக்கு ஊழியங்கள் மறுபடியும் திருச்சபைகளுக்குள்ளே தான் நடந்து கொண்டே இருக்கிறது. திருச்சபைகள் உடைக்கப்படுகிறது. ஒரு திருச்சபை இன்னொரு திருச்சபையாக மாறுகிறது. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன், இனிமேல் தென்னிந்தியாவிலே சுவிசேஷத்தை அறிவிப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. வட இந்தியாவிலே அறியாத மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் தேவ சித்தம். அப்ப தென்னிந்தியாவில் என்ன சித்தம்? தென்னிந்தியாவில் மறுரூபமான வாழ்க்கை வாழ்றது தான் தேவ சித்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறது வட இந்தியாவில், மறுரூபமாக வாழ்றது. ஏன்னா அவன் இயேசுவை அறியலை. தென்னிந்தியாவில் ஏற்கனவே சொல்லி 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 அவனுக்கு இயேசுனா யாருன்னு தெரியும். இயேசுனா யாருன்னு கேளுங்க மக்கள்கிட்ட. நல்லவர். இயேசு யார்? வல்லவர். இயேசு யார்? பரிசுத்தர். கிறிஸ்தவர்கள் யார்? கெட்டவர்.
கிறிஸ்தவர்கள் யார்? வட்டிக்கு கொடுக்கிறவர்கள். கிறிஸ்தவர்கள் யார்? பீடி கடை வைத்திருக்கிறவர்கள். கிறிஸ்தவர்கள் யார்? புகையிலை கடை வைத்திருக்கிறவர்கள். கிறிஸ்தவர்கள் யார்? மசாலா விற்கிறவர்கள். கிறிஸ்தவர்கள் யார்? சோத்திரம், கொலை செய்கிறவர்கள். இந்த கொலை செய்த உடனே நான் உடனே பேப்பரில் தேடுவேன். அந்த 3 பேர் 4 பேர் போடும்போது ஒரு கிறிஸ்தவன் பேர் இல்லாட்டா அப்பாடின்னு சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஞ்சா கடத்தினார்கள் யார் என்றால் லாரன்ஸு. அப்போ லாரன்ஸ் யார்? நம்ம லாரன்ஸ் தான். காரணம் என்ன? வெள்ளைக்காரர்கள் செய்த அந்த சீடத்துவ பணியை இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியர்கள் செய்யவில்லை. என் தாய் இன்றைக்கு ஒரு முடிவெடுத்தால், இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளை பூரா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எங்கள் அக்கா ஒரு ஊழியக்காரி. என்னுடைய அக்காவுடைய பிள்ளை கனடா நாட்டு பிரஜை. என் தங்கை கர்த்தருடைய பிள்ளை அமெரிக்கா நாட்டு பிரஜை மகன். என் மகன் இங்கிலாந்து தேசத்தில் ஜான் வெஸ்லி ஆரம்பித்த ஒரு திருச்சபையினுடைய போதகர். யாரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். கூழுக்கு மீசைக்கு ஆசைப்பட்டு எங்கள் அம்மா இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பூணலுக்கு ஆசைப்பட்டு எங்கள் அம்மா இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தார்கள். சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்போ நம்ம எல்லாரும் என்ன மாற போகிறோம்? இப்போ எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அம்மாட்ட சொல்லிடுறாள் சொல்லுங்க. ஐயா, வருகையில் மறுரூபமாகிறது இருக்கட்டும், இப்போ நம்ம மறுரூபமாக இருக்கிறோமா இல்லையான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ இது ஒரு ஃபேமிலி கேம்பாக இருந்தால் ரொம்ப செக் பண்ணிடலாம் ஈஸியாக. கணவனை மனைவி உட்கார வச்சுட்டு அவர் கேட்குறாரே, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கா? காலையில் வரும்போது தானே என்னை ஓங்கி ஒரு கன்னத்தில் அரைஞ்சேன். இப்போ பாரு, அவர் உன்னை அரைஞ்சிக்கிட்டு இருக்கார் பாரு. ஸ்தோத்திரம். நல்ல பிரசங்கத்தை கேட்டுட்டு வான்னு சொல்லலாம். கணவன் மனைவி வரலை. ஒருவேளை வந்திருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இனிமேல் உங்கள் புருஷன் உங்களை அடிக்க மாட்டார்கள், உங்கள் மனைவியும் உங்களை திட்டமாட்டார்கள். நீங்கள் மறுரூபமான வாழ்க்கை வாழ்வீர்கள். சில நேரத்தில் குடும்பத்தை பற்றி பேசுவேன். ஏன் நான் பேச தகுதி உள்ளவனா, எனக்கு கல்யாணம் கட்டி 34 வருஷம் ஆகுது. ஒரே மனைவியோடு 34 வருஷம் வாழ்ந்துட்டுருக்கிறேன். என் மனைவி ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை. என்னுடைய மகன் இங்கிலாந்து தேசத்தில் குடும்பத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். என்னுடைய மகள் ஒரு டாக்டர். அவருடைய பிள்ளையும் அவர் மருமகனும் எனக்கு டாக்டர். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என் கைகளினாலே அநேக திருமணங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். அநேக பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுகிறேன். எனவே எனக்கு குடும்பத்தை பற்றி பேச முழு தகுதி இருக்கிறது. அதனால் பேசுவேன். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்கள். காலையில் வரும்போது கூட என் மனைவிக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். நீங்கள் என்ன உதவின்னு கேட்கலாம். பாத்திரம் விலைக்கு கொடுத்துருக்கிறேன், வீட்டை கூட்டி கொடுத்துருக்கிறேன். என் மனைவிக்கு 34 வருஷமாக நான் கல்யாணம் கட்டி இன்றைக்கும் பேக் பண்ணி அந்த சாப்பாடு எடுத்து பேக்கில் வச்சு வாசலில் கொண்டு போய் சர்வன்ட்டை கொடுத்துட்டு தான் நான் குளிச்சுட்டு எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். அதனால தான் என் பிரசங்கத்தில் கொஞ்சம் வலிமை இருக்கிறது, அதில் கொஞ்சம் தாக்கம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை தாக்குவாராக. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்கள், மறுரூபத்துக்காக நம்ம ஒரு சில வசனத்தை எடுத்து தியானிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்ராகமம் 14:5. ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும், இந்த வார்த்தை குறித்து கொள்ளுங்கள், மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். இந்த பார்வோன் யார் என்றால், கர்த்தர் செய்த அற்புதங்களை பிரத்யட்சமாக பார்த்தவன். கர்த்தர் செய்த அற்புதங்களை பிரத்யட்சமாக பார்த்தாரா பார்க்கலையா? பார்த்தார். ஆனால் அவ்வளோ அற்புதத்தை பார்த்து, அவ்வளோ அதிசயங்களை பார்த்து, கர்த்தருடைய மகத்துவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த அருமையான ராஜா என்ன செய்கிறாரு? இந்த ஜனங்களெல்லாம் போன பிறகு வேதம் சொல்லுகிறது, அவனும் அவனுடைய ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டார்கள். என்ன செய்தார்கள்? மனம் வேறுபட்டார். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நாம் பார்க்காத அற்புதங்கள் கிடையாது, நாம் பார்க்காத அதிசயங்கள் கிடையாது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்திருப்பது கர்த்தருடைய சுத்தமான கிருபை. அதிசயம். ஒரு அதிசயத்தை உங்களுக்கு சொல்லவா? நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்களே, நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோமே, யாருக்காச்சும் மூச்சு போயிட்டு வர்றது தெரியுதா? சொல்லுங்கள், யாருக்காச்சும் மூச்சு போயிட்டு வர்றது தெரியுதா? அப்படி மூச்சு போயிட்டு வர்றது தெரியுதுன்னா ஐசியூவில் இருக்கணும். எங்கிட்ட மானிட்டர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம்,
இங்கிட்டு புஃப்னு ஒரு மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போன்னா அர்த்தம் மூச்சு ஓடுதா இல்லையான்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம கூட பார்க்க முடியாது. இப்போ நமக்கு மூச்சு போகுதா வருதா எப்படி தான் அந்த ப்ரீத் போகுதுன்னு தெரியல. இது அற்புதங்க, இது அதிசயங்க, இது ஆண்டவர் செய்கிற அதிசயமான காரியங்க. ஒன்றும் இல்லை. நம்ம நாட்டில் நம்ம வீட்டில் கொரோனா காலத்தில் எவ்வளோ மோசமான வியாதிகளை பார்த்தோம். பொட்டு செத்து போயிட்டான். எங்கள் வீட்டிலலாம் பயங்கர மரணம். என்னுடைய பெரியப்பா விட்டு பிள்ளைங்க, அண்ணன் ஒரு நாள் சாகுறாரு, அடுத்த 7 நாள் அக்கா ஒருத்தர் சாகுறாரு, நண்பர்லாம் சாகுறாங்க. பாருங்க, பயங்கரமான மரணங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு உட்காந்துருக்குறோம். எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய அதிசயம். ஏங்க, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் எப்படி அற்புதமாய் நடத்துகிறார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி அற்புதமாய் நடத்துகிறார், எவ்வளோ அதிசயமாய் நடத்துகிறார். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எவ்வளோ அழகாய் சந்திக்கிறார். கர்த்தர் நமக்கு என்ன அழகாக உணவை கொடுக்கிறார். சரீரத்தில் கர்த்தர் எவ்வளவு நல்ல கிருபைகளை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நல்ல சாப்பாடு, ஆவிக்குரிய சாப்பாடு. நாங்கள் இருக்கிற காலத்துலலாம் ஆவிக்குரிய சாப்பாடை சாப்பிட்றதுக்காக சிஎஸ்ஐ சபையிலேருந்து ஒழிஞ்சி டிபிஎம்க்கு போவோம். ஸ்தோத்திரம். அந்த டிபிஎம்க்கு நான்லாம் முக்காடு போட்டுலாம் போயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பிடிச்சிட்டாங்கன்னா சபையை விட்டு நீக்கிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஒளிஞ்சு கிருபாசன சபைக்கு போயிருக்கிறோம். அப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்குறோம். இப்போ அப்படி இல்லை. டிவியை திறந்தா இங்கிட்டு ஒரு செய்தி, அங்கிட்டு ஒரு செய்தி, யூடியூப்பை திறந்தா இங்கிட்டு ஒரு செய்தி, ஃபேஸ்புக்கை திறந்தா ஒரு செய்தி, இன்ஸ்டாகிராமை திறந்தா ஒரு செய்தி, எங்கே பார்த்தாலும் பாட்டு, எங்கே பார்த்தாலும் செய்தி, எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தை. இதெல்லாம் கேட்டுட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்காக வாழ்வதை, அல்லது கர்த்தருக்காக சாட்சியாக இருப்பதை, அல்லது கர்த்தருக்காக நாம் பிரகாசமாக இருப்பதை தவிர்த்துவிட்டு அடிக்கடி மனம் வேறுபட்டு இந்த பார்வோனை போல நாம் சத்துருவை பின்தொடர்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதான் நம்ம வாழ்க்கையில் மறுரூபம் கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பொறுமை இருக்கிறதா? சகிப்புத்தன்மை இருக்கிறதா? ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து சாதி வெறி, இன்னும் சொல்லப்போனால் ஏழை பணக்கார என்ற வித்தியாசம். அதுவும் பாருங்கள், நான் பெந்தகோஸ்தே திருச்சபையில் இருக்கிறேன். போட்டி எல்லாம் பதவி போட்டி. இப்போ இந்த ஆட்டோ சங்கம் வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரோட்டில் போகும்போது போர்டு ஊண்டி அங்கே ஒரு ஆட்டோ சங்கம் இருக்கும், அதை ஏரலில் ஒரு ஆட்டோ சங்கம் இருக்கும், அதுக்கப்புறம் 4 மாவடியில் ஒரு ஆட்டோ சங்கம் இருக்குது. மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஊழியர் ஐக்கிய சங்கம், தலைவர், செயலாளர், பொருளாளர். இதுதான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நடக்குது. தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லிருங்க. சரி, ஏன் இப்படி அவர்களுடைய மனம் வேறுபடுகிறது? ஏன் நம்முடைய மனம் வேறுபடுகிறது? வாசிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச வசனம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம், ஏன் கிறிஸ்தவ ஊழியர்கள், ஏன் கிறிஸ்தவ பிள்ளைகள் சீரழிஞ்சு போகிறாங்கன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம். அப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம் கிடையாது. தேவனுக்கு பிரியமும் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பரிபூரணமான சித்தம் என்பதை பகுத்தறிந்ததினாலே அவருடைய மனம் எப்படி மாறிச்சு? மறுரூபமாய் மாறிச்சு, புதிதாய் மாறிச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு கூட்டங்களுக்காக போகிறோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், வாழ்க்கை மறுரூபமாயிருக்கா? புதிதாக மாறி இருக்கிறதா? இல்லையங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம். வெள்ளை சேலை கட்டுறது ஈஸியா இல்லையா? வெள்ளை சட்டை போடுறது ஈஸி இல்லையா? ரொம்ப ஈஸி. நகை போடாமல் இருக்கிறது அதை விட ரொம்ப பாதுகாப்பு. இப்போ நான் இலங்கைக்கு போனேன். இலங்கையில் யாரும் மீசை வைத்திருக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். ஏன்னா எல்லாம் புத்த பிட்சி. யாரும் மீசை எல்லாருமே பெந்தேகோஸ்தேக்காரர்கள். இலங்கையில் இருக்கிறவர்கள் பூரா யாரும் நகை போட்டிருக்க மாட்டார்கள். வட இந்தியாவுக்கு போங்க, எந்த பெண்களும் முக்காடு இல்லாமல் இருக்க மாட்டார்கள். இப்போ கிறிஸ்தவ பெண்கள்லாம் முக்காடு போடுறது கிடையாது. அது மேடையில் வந்து நின்றுக்கிட்டு ஸ்தோத்திர நாய்க்குட்டிக்கு 2 இப்படி தொங்கும் பாருங்க. அந்த காலத்தில் சடையை பண்ணி பின்னால் போட்டிருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிக்கு 2 இப்படி தொங்குற மாதிரி முன்னால் தொங்குது. இந்த நாய் காது சில நாய்க்கு பெருசாக இருக்குது, அது இப்படி முன்னால் தொங்கும் பாருங்க. மூஞ்சி மட்டும் தெரியும், 2 சடை இப்படி தொங்கும் பாருங்க. அது மாதிரியே பார்த்தா இப்போ அவ்வளோ பேர் இப்படி போட்டுட்டு முக்காடே போடுறது கிடையாது.
எல்லாம் ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது. ஸ்தோத்திரம். அங்கே வட இந்தியா போங்க, எல்லா பெண்களும் முக்காடு போடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் தான் உண்மையான பெந்தேகோஸ்தே விசுவாசிகள், அவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இங்கே நம்ம விசுவாசிகள் பூரா யாருமே இப்போ முக்காடெல்லாம் போடுறது கிடையாது, எல்லாம் ஃப்ளோட்டிங் தான். ஸ்தோத்திரம். அப்படியே தலையை விரிச்சு போட்டு தான் வராது. ஸ்தோத்திரம். ஆண்கள் யாருமே இன்றைக்கி ஸ்தோத்திரம் நல்ல ட்ரெஸ் போட்டு வர்றது கிடையாது, கிழிஞ்ச பேண்ட்டு கிழிஞ்ச சட்டை. எந்த சபையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே டான்ஸ் தான், ராக் தான், புகை தான், லைட்டு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் சொல்கிறான் ஒருத்தன், ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அதெல்லாம் நம்ம பயன்படுத்தாததுனால தான் சத்துரு பயன்படுத்துகிறானா. அப்போ கொஞ்சம் கஞ்சா வாங்கி குடிங்க, கொஞ்சம் சாராயம் வாங்கி குடிங்க, அப்புறம் கொஞ்சம் பீடி வாங்கி குடிங்க, சிகரெட்டு கடையை வைங்க சர்ச்சுக்குள்ளே. ஏன்னா அவன் நம்மலாம் பயன்படுத்தாததுனால தான் அவங்க குடிக்கிறாங்க. மொத்தமாக குடிச்சிட்டு சா. என்ன பரிதாபம்! இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றதுக்கு இன்னைக்கு பரிசுத்தவான்கள் இல்லை, அப்போஸ்தலர்கள் இல்லை. அதான் பிரச்சனை சபையில். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்தான் இப்படி தான் இருக்கிறானா, அவனுக்கு அப்படி தான் இருப்பான். அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நாம் ஊழியம் செய்யக்கூடாது. ஏன் இன்றைக்கு ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கவில்லையா? இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையா? இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஊழியத்துக்கு செல்லவில்லையா? இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் மிஷனரிகளாக மாறவில்லையா? படித்த பிள்ளைகள் இன்றைக்கு முழங்கால் படியிட்டு செபிக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கேட்டால் சொல்கிறார்கள், வாலிபர்கள் ரட்சிக்கப்படணுமா, வாலிபர்கள் மனம் திரும்பணுமா? இயேசுவை நாமத்தில் சொல்கிறேன், யாரெல்லாம் உலகத்துக்கு வெத்த வேஷம் தரிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே மறுரூபம் இருக்காது, மறுரூபம் இருக்காது. உலகம் நமக்கு தேவை, ஆனால் உலகத்துக்கு நாம் அடிமையாக கூடாது. பணம் நமக்கு தேவை, உலகத்தில் சம்பாத்தியங்கள் நமக்கு தேவை, உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு தேவை, ஆனால் அவைகளுக்கு நான் அடிமையாக கூடாது. என்றைக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் இது உலகம், இது பிசாசு, உலகமான பிசாசுக்கு பின்னாலே நான் போக மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை, சண்டையா எனக்கு தேவையில்லை, வாக்குவாதமா எனக்கு தேவையில்லை. சில பேர் என்கிட்ட வருவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, பாஸ்டர் கல்யாணம் கட்டின பாஸ்டர் மட்டும்தானே, கல்யாணம் கட்டாதவங்க மட்டும்தானே சியோனுக்கு போக முடியுமா? அப்போ நீங்கள் சியோனுக்கு போவீங்களா? ஏடா பரலோகத்துக்கு போவோமா, போக முடியலையாலே பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ. ஸ்தோத்திரம். இதில் சியோனுக்கு போனா என்ன, எருசலேமுக்கு போனா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு எங்களை கண்டிப்பாக கர்த்தர் கூட்டு போயிடுவார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை சியோன் ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னாரா? இல்லை எருசலேமும் உங்களுக்கு கட்டித்தருவேன்னு சொன்னாரா? அவர் அப்படிலாம் சொல்ல, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன், ஆயத்தப்படுத்தின பின்பு நான் வந்து உங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போவேன்னு சொன்னாரா சொல்லலையா? நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னாரா சொல்லலையா? கூட்டிகிட்டு போட்டுமே. அங்கே குடிசை வீடாக இருந்தானே, கூரை வீடாக இருந்தானே, அங்கே எந்த வீடாக இருந்தானே ஒரே பாட்டு தானே, அல்லேலூயா தானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை இவர் பாட்டை கேட்போம், அவர் பாட்டை கேட்போம், இந்த பாட்டு எனக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த வேலைக்கே இடம் கிடையாது. ஒரே அல்லேலூயா தான். கருப்பாக இருந்தாலும் அல்லேலூயா தான், சிவப்பாக இருந்தாலும் அல்லேலூயா தான், முக்காடு போட்டாலும் அல்லேலூயா தான், முக்காடு போடாட்டிலும் அல்லேலூயா தான். ஏனென்றால் ஆணோ பெண்ணோ வித்தியாசமே எல்லாரும் கிடையாது, எல்லாரும் அல்லேலூயா சொன்னார்கள். அதில் கூட ஒருத்தர் சொல்கிறாரு, பரலோகத்துக்கு போனாரா, அங்கே 2 வாலிப பிள்ளைலாம் குடிச்சிக்கிட்டு இருந்துச்சுக்கலாம். இவர் தண்ணி எழுதி ஊற்ற, இயேசு தண்ணி எழுதி ஊற்ற, அவ்வு மேலே தண்ணி எழுதி ஊற்ற, அவர் வேறு ஏதாச்சும் பரலோகம் போயிருப்பார். நம்ம பரலோகத்தில் குளமும் கிடையாது, குட்டையும் கிடையாது. நம்ம பரலோகத்தில் ஒரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும் பொழுது நீங்கள் கேட்கணும், மனம் திரும்புகிறாயா? உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இருக்கிறாயா? பாஸ்டருக்குள்ளே ஒருவேளை கருத்து ஒற்றுமை இருக்கிறதா? ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் பார்த்தா பிரைஸ் லாட் போடுறோமா? ஓ சோத்தனை ஒரு விசுவாசி சொல்கிறான், ஐயா நான் இந்த சபைக்கு போகிறேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நல்லா போயிட்டு வாங்க. ஐயா உங்கள் ஐயா நல்லா இருக்காரான்னு கேட்டிங்கன்னா அவன் உருப்படியாக அந்த சபையில் நல்ல விசுவாசியாக வளருவான். அவன்கிட்ட நீங்கள் ஒரே ஒரு தரம் எங்கள் சபைக்கு வந்து பார்த்துட்டு போங்க, ஒரே உரதை வாங்க, பாட்டு பாடுங்க. இது எதுக்கு பிச்சை எடுக்கிற? வெக்கமான சூடு சொர்ணம் இருந்தால் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. பிச்சை எடுக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். பிச்சை எடுக்கிறது தேவ பிள்ளையுடைய சித்தம் அல்ல. உன்னை கர்த்தர் மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபாலோ மீ ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன் என்று ஆண்டவர் மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நகை போடாமல் அல்லது சோத்திரம் வெள்ளை சிலையை கட்டி மீசையை வலிச்சுட்டு அல்லது ஜிப்பா போட்டு கோச்சிக்காதீங்க, நானும் ஜிப்பா போடுவேன். அவர் ஒருத்தர் தான் ஜிப்பா போட்டிருக்காரு. அந்த ஜிப்பாவை போட்டுட்டு இதெல்லாம் செய்கிறது நல்லது தான், ஆனால் இதை செய்கிறதுனால யாரும் மறுரூபமாக முடியாது. இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் புதிதாகுகிறதுனாலே நாம்
தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்து கொள்வோம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் பாருங்க, நமக்கு இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது யாரும் இந்த வாக்கு தத்தத்தின் மேல் நம்முடைய கண்களை வைப்பது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் வாக்கு தத்தம் என்றால் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை கர்த்தர் உயர்த்துவார், அதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் தைரியமாக மனசில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் தேவ சமூகத்தில் இருந்து சொல்கிறேன், என் தேவைகளுக்காக இதுவரை நான் ஜெபித்ததே கிடையாது. ஏனென்றால் என்னை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நான் எதுக்கு ஜெபம் பண்ணுறேன்? என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலைங்க, என்னால் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கணுங்க, நான் நல்ல வார்த்தைகளை பேசணுங்க, 4 பேருக்கு நன்மை செய்யணுங்க, உதவி செய்யணுங்க, அது சில நேரங்களிலே என்னால் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று தான் பல மணி நேரம் ஜெபித்து அவரை போல மாறுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கிறேன். அதான் விசுவாசம். கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்லுங்க. சரி பாருங்க, இப்போ பாருங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஐயா சொன்ன பாருங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டாரா? கேட்டலையா? எத்தனை முறை இருக்குன்னு சொன்னார்? தப்பிச்சிட்டிங்க. கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீயோ 3 முறை இருக்குன்னு சொன்னார். பார்த்தீங்க, நீயோ அது மாதிரி இப்படிப்பட்ட சில வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படிப்பட்டன்னு ஒரு கேள்வி கேட்கணும். அதுதான் ஆண்டோடைய பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கிற முறை. இப்படிப்பட்டன்னு சொன்னோன்னே இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அப்படின்னு போகக்கூடாது. உடனே ஆண்டோட்ட கேட்கணும், நின்று எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள். நீங்கள் நல்லா ஆண்டவருடைய கர்த்தருடைய மனுஷன் சபையை குறித்து பேசும் பொழுது அவர் எல்லாம் அழகாக டீச் பண்ணுறாரு. என்ன டீச் பண்ணுறாரு? நமக்கு ஆண்டவர் புது சிருஷ்டியாக வைத்திருக்கிறார், புதிய சாயலை வைத்திருக்கிறார், புதிய கிருபையை வைத்திருக்கிறார், புதிய எருசலேமை வைத்திருக்கிறார், புதிய ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் உலகத்தில், இதான் வாக்கு தத்துவம். ஆண்டவர் நமக்கு என்ன செக்யூரிட்டி கொடுத்துருக்கார், என்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்கார்? நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறது போல, இதான் வாக்கு தத்துவம். ஆமென். அல்லது நான் ஆடிக்கார் வைத்திருக்கிறதை போல நீங்கள் ஆடிக்காரை வைத்திருங்கள் இயேசு சொல்லியிருக்க மாட்டார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு, அப்போ ஏன் நான் சிலுவையை சுமந்தேன், நீங்களும் சொன்னாரா சொல்லலையா? நரிகளுக்கும் குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு. அப்போ நமக்கு என்ன செய்ய கிடையாது, தலை சாய்க்கிறதுக்கு எங்கேயுமே நிரந்தரமாக இடமும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை நான் கர்த்தரை பின்பற்றினேன், கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு 10 மாடி வீடை கொடுத்துருக்காரு அப்படின்னு அர்த்தம். இந்த மாடி வீட்டை விட்டு நீ வரமாட்டேன் வெளியேன்னு அர்த்தம். ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயா எனக்காக ஜெபம்னுங்க ஐயா. என்னம்மான்னு கேட்டேன். ஐயா சோத்திர சாவி கொத்து இடுப்பில் தொங்குற மாதிரி ஒரு தரிசனம் பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா சோத்திரம். வேணா பூட்டு கடைக்காரனை கல்யாணம் கட்டிக்க, உனக்கு வெறும் ஜாவியாக கட்டி தொங்க விட வேண்டியதான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதற்கு ஜெபம் பண்ணுறேன்னு தெரியலைங்க. ஆண்டவர் சொல்கிறார் அழகா, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்னென்றால் ஆவிக்குரிய நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு தான் கிறிஸ்தவ ஜீவியமே தவிர உலக பிரகாரமான காரியங்கள் கிடையாது. ஆமென். நான் அரசாங்கத்தில் வேலை செய்தேன், ஒரு சார்ந்த பணிகளை வேலை செய்தேன். கர்த்தர் என்னை ஊழியத்திற்காக அழைத்தார். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிற்கு சென்றேன். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே கர்த்தருடைய பணியாற்றுவதற்கு செல்லும் பொழுது முதல் மாதம் நான் படித்து கொண்டிருக்கிற வேதாகம கல்லூரியிலே எனக்கு 50 ரூபாய் கொடுத்தார்கள். நான் உடனே கேட்டேன், எதற்கு இந்த 50 ரூபாய்? அவர் சொன்னாங்க ஸ்டைஃபன் என்று சொன்னார்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் பைபிள் காலேஜ்லேயும் சம்பளம் கொடுப்பாங்க போலன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சம்பளத்தை வாங்கி அந்த ஊழியத்தை செய்தோம். ஒரு நாளும் யாரிடத்திலும் பணத்திற்காக போய் கையேந்தி நிற்கவில்லை, யாரிடத்திலும் பணத்தை கேட்கவில்லை, அதை குறித்த சிந்தையும் இல்லை, எண்ணங்களும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னைக்கு சாட்சி சொல்கிறேன், என் குடும்பத்துக்காகவோ என்னுடைய ஊழியத்துக்காகவோ இதுவரை ஒரு மனுஷன்ட்ட கூட கையேந்தி கடன் வாங்கினதே இல்லை. அப்பாட்ட சொல்வேன், கொடுத்தா ஊழியம் செய்வேன், கொடுக்காட்ட வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுவேன். 2 ஜாட்டி பசாம படுத்துப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நான் அவருடைய வேலைக்காரன். என்னுடைய வேலைக்காரனாகிய என்னுடைய எஜமானனாகிய என்னுடைய கர்த்தர்
எனக்கு என்ன வேலை செய்யணும்னு எதை கொடுக்கிறாரோ அதை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இதே சேர்வைக்காரன் மடத்திலே நான் தங்கியிருந்து இந்த பகுதியிலே நடந்து திரிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன். ஒரு காலம். இப்பொழுது கர்த்தர் வாகனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். அவ்வளவுதானே தவிர இதற்காக நான் ஒரு நாளும் மண்டையிட்டு ஆண்டவரை நீர் கொடுக்காவிட்டால் உம்மை விட மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. நான் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அவரும் என்னை விட்டுட்டு போயிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவி பயலுக்கு எத்தனை தரம் தான் நான் சொல்கிறது, விடமாட்டேன்னு சொன்னால் நான் பக்கத்து வீட்டில் எஸ்தரக்கா கூப்பிடுது, நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்மளை கைவிட்டுட்டு போயிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு உண்மை விட மாட்டோம் சொன்னால் அவர் விட மாட்டேன்னு அவர் போய் ஆப்பிரிக்காவில் வேலை செய்ய வேணாமா? அவர் போய் பஞ்சாபில் வேலை செய்ய வேணாமா? அவர் போய் சோத்திரம் சிம்லாவில் வேலை செய்ய வேணாமா? உனக்கேவா கழுவி ஊற்றிக்கிட்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு மாத்திரமா ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும், எல்லாரும் சொல்லுங்க, எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கு? மாம்சத்தில், ஆவியில். என்னைக்காச்சும் கண்டுபிடிக்கிறோமா? டெய்லி காலையில் இல்லை சாயங்காலம் படுக்க போகிறோங்களா, ஆண்டவரே என்னை காலையில் இருந்து இந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறேன், என்னெல்லாம் அசுத்தம் வந்து சேர்ந்துச்சு. குளிக்க மட்டும் நல்லா தெரியுது, காலையில் நல்லா தேய்ச்சி கீச்சு குளிக்க தெரியுது. சோத்திரம். என்னைக்காச்சும் காலையில் எழுந்திரிச்சுனப்பா அசுத்தமான மனுஷன்ப்பா, இதெல்லாம் தப்புலாம் பண்ணிட்டேன், உங்களோட ரத்தத்தினால என்னை கழுவுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இயேசுவின் ரத்தம் சுப்பிரமணிக்கும், இயேசுவின் ரத்தம் முனியம்மாவுக்கு தான். எஸ்தரே உனக்கு தான் இயேசுவின் ரத்தம், யாக்கோபை உனக்கு தான் இயேசுவின் ரத்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டது, எனக்கு எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமே. நமக்கு பாவமில்லை என்பமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருக்கிறோம். சத்தியம், ஏன் சத்தியம் இல்லாமல் போச்சு? ஏன் வசனம் இல்லாமல் போச்சு? ஏன் வார்த்தை இல்லாமல் போச்சு? ஏன் கிருபை இல்லாமல் போச்சு? ஏன் தேவ பிரசனம் இல்லாமல் போச்சு? ஒரு கொட்டு தாயா, ஒரு ஜால்ரா தாயா, அடித்த உடனே ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணாங்களே. இப்போ சோத்திரம் ஒரு பெரிய லூசிபரை வச்சுட்டு லேகியோனை வச்சுட்டு, லேகியோன் என்ன தெரியுமா? இந்த இருக்குது லேகியோன், அதுக்கு பேர் தான் லேகியோன். ஏன் லேகியோன் அதுக்கு பேர் தெரியுமா? அதில் 1000 மியூசிக் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 பிசாசு இருந்த மாதிரி அதுக்குள்ள 1000 மியூசிக் இருக்குது. கோச்சுக்காதியே, நானும் ஒரு கீபோர்டு வச்சுருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அடித்த உடனே தான் இவனுக்கு வேகமே வருது. ஸ்தோத்திரம். இதுக்கு தான் இங்கே ஆவி வருதே தவிர உண்மையான ஆவி வரலை. ஏன் வரலை? பரிசுத்தம் இல்லை, ரத்தத்தில் கழுவப்படலை. சபைக்கு வர்றதுக்கு முன்னால பயபக்தியோட ஊழியக்காரர்கள் இன்றைக்கு சனிக்கிழமை முதற்கொண்டு பல ஊழியக்காரர்கள் பைய தூக்கிட்டு சுத்துகிறார்கள். எனக்குள்ள தரிசனம், வெள்ளிக்கிழமை உபவாசம், சனிக்கிழமை வீட்டை விட்டு போக மாட்டேன், உலகம் எங்கே சுத்தினாலும் ஞாயிற்றுக்கிழமை சபை விட்டு போக மாட்டேன். ஏனென்றால் சபை எனக்கு கொடுத்த அந்த மகிமையான ஊழியம். 200 பேர் 300 பேர் ஞாயிற்றுக்கிழமை வருகிறார்கள். ஆயத்தம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது. எனக்கு மனைவி இருக்கிறாள், எனக்கும் குடும்பம் இருக்கிறது. சோத்திரம். வெள்ளிக்கிழமை ஆனாலே எங்கள் வீட்டில் எல்லாரும் அலர்ட் ஆகிடுவாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். நான் எப்போ ரொம்ப மனம் திரும்பினேன் தெரியுமா? பாஸ்ட் ஆன பிறகுதான் ரொம்ப மனம் திரும்பினேன். ஏன் தெரியுமா? காலையில் போய் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது எனக்கு முன்னால் இருக்கிற முதல் விசுவாசி யாருன்னா என் மனைவி தான். கர்த்தருக்கு சோத்திரம். அவள் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பா. சோத்திரம். முன்னால் உட்கார்ந்து இருக்கிறது யார் தெரியுமா? பிள்ளைகள். அவர்கள் என்னை பார்த்து கொண்டே இருப்பார்கள். மனைவியே நேசி என்று சொல்லும் பொழுது மனைவி, ஆமா நீ பேசியே காலத்தை போக்கு, ஒரு நாள் என்னை நேசிக்கிறதே இல்லைன்னு சொன்னால் வச்சுங்க, அன்னைக்கு பிரசங்கமே அவுட் ஆகிரும். உண்மையா சொல்றேன், மனந்திறந்து சொல்றேன், மனந்திறந்து சொல்றேன், உண்மையா சொல்றேன், வெக்கமான சூடு சொரணை எல்லாத்தையும் இழந்து சொல்றேன். நான் மனைவியை நேசிக்கிறதுனால தான், பிள்ளைகளை நேசிக்கிறதுனால தான் அந்த இடத்துல நின்று கர்த்தருடைய நேசத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிக்க முடிகிறது. இன்னைக்கு அநேகருக்குள்ளே இந்த சுபாவங்கள் குறைந்து போய்விட்டது. ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிடலாம், ஏதோ ஒரு பாட்டு பாட்டுலாம், அப்படி இல்லைங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் தொய்ந்து போவதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய மாமிசத்தில் நிறைய அழுக்கு இருக்கிறது, ஆவியிலே அழுக்கு இருக்கிறது, கபடம் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட ஆவி என்பது பரிசுத்த ஆவி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே நல்லவர் தான். நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்பிரிட் தானே வேலை செய்யுது, அந்த ஸ்பிரிட் தானே பொல்லாப்பான காரியத்தை செய்கிறது. அந்த ஸ்பிரிட் தானே சபையில் வந்து போலியாக ஆவியில் நிரம்புற மாதிரியா நடிக்கவும் செய்யுது. சில பேருக்கு இருக்கிற அபிஷேகம் இருக்கு பார்த்தீங்களா? அது உண்மையான அபிஷேகம் கிடையாது.
சில பேர் பாருங்க சர்ச்சுக்குள்ள வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தருக்கு பக்கத்தில் இருக்கலாம் எட்டிச்சு. காரணம் என்ன? பாஸ்டர் பார்க்குறாரு நம்மளை. டக்க டக்க டக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் பாருங்க 20 வருஷமாக இருந்திருங்க, 20 வருஷம் இப்படி தான் பேசுவான். என்னடா 20 வருஷமா இப்படியா? காத்தும் அனலுமா இப்படியா? 20 வருஷமாவா? 20 வருஷமா ஒரு பாசையில் ஒரு தெளிவில்லையா? பாசையில் அர்த்தம் இல்லையா? பாசையில் மகிமை இல்லையா? ஸ்தோத்திரம். சில பேர் பாருங்க, அந்த பாசையும் புரியாது நமக்கு, அந்த ஆட்டமும் நமக்கு புரியாது. காரணம் என்னன்னா, நீ உண்மையாய் உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டால் ஒழிய உன் வாழ்க்கையில நீ மறுரூபத்துக்குள்ளே வர முடியாது. அந்த ஆராதனை தெய்வீக ஆராதனையாக இருக்காது. அந்த ஜெபம் தெய்வீக ஜெபமாக இருக்காது. அந்த ஜெபத்திலே உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாது. நீ இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த அசுத்தத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. பாத்திரம் வளர்க்குறவங்களுக்கு தான் இது புரியும். நம்ம முதல் எங்கள் வீட்டுக்காரமா பாத்திரம் விளக்க சொல்லும் பொழுது, நான் பாத்திரம் விளக்கினேன், பால் வந்து கெட்டு போச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்டுச்சு, பால் ஏன் கெட்டு போச்சு தெரியுமா? தெரியலம்மா. பால் பாத்திரத்தை ஒழுங்காக விளக்கணுமியா. சோத்திரம். அப்புறம் சொல்லி கொடுத்தா, பாரு இங்கே பாரு, பால் பாத்திரம் விளக்குறதே பெரிய கிருபை, இதில் பால் பாத்திரத்தை இப்படி தான் விளக்கணும்னு சொல்கிறது அதை விட பெரிய கிருபை. அதுக்கப்புறம் பாலே கெட்டு போகலை. ஸ்தோத்திரம். இப்போ கண்ணாடி போட்டு தான் ஸ்தோத்திரம் பாத்திரத்தை விளக்குறேன். ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது பாருங்கள். பால் பொங்கி பால் கெட்டு போய் மறுபடியும் பால் வாங்க நான் தானே போகணும். கத்தருக்கு சோத்திரம். ராத்திரி 12 மணிக்கு எந்த வேலைக்காரனை போய் கூப்பிடுறது? கத்தருக்கு சோத்திரம். அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ சுத்திகரிக்கிறது யார் தான் சுத்திகரிக்கணும்? என்ன போட்டிருக்கங்க? நம்ம என்ன செய்யறது? அப்பா சுத்திகரிக்கப்பா. என்ன ஒரு தடவை தான் ரத்தம் சிந்துவார். கத்தருக்கு சோத்திரம். ஒரு தடவை தான் சோத்திரம் ரத்தம் சிந்துவார். சோத்திரம். அப்பா 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 நான் பாவிப்பா, சுத்திகரிக்கப்பா சுத்திகரிக்கப்பா சுத்திகரிப்பா. இந்த விட்டு கொடுக்குறேன். என்னத்தை விட்டு கொடுக்குறேன்? கத்தருக்கு சோத்திரம். கோபத்தை விட முடியல, பொறாமையை விட முடியல, எரிச்சலை விட முடியல. சோத்திரம். டாக்டர் சுகர் வந்துருச்சு, இனிப்பு சாப்பிடாதுன்னா பொண்டாட்டிக்கு தெரியாமல் லட்டை தூக்கி தின்ற. கத்தருக்கு சோத்திரம். உன்னால் எதையுமே விட முடியல, இதில் வேறு ஆண்டவரை விட்டுரு விட. அப்பா 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 சுத்திரிங்கப்பா சுத்திகரிப்பா சுத்திர. வாஷிங் மிஷினை வச்சுருக்காரு ஆண்டவர், போட்டு இழுத்து சுற்றி விட்டு. அப்படின்னா தான் பிரச்சனை இல்லையா? சோத்திர. சபைக்கு ஒரு வாஷிங் மிஷினை வாங்கி வச்சு இப்பொழுது சுத்திகரிப்பு நாள் எல்லா போதகரும் வாருங்கன்னு சொல்லி வெள்ளை சிப்பாவோட தூக்கி உள்ளக்க போட்டு ஒரு சுற்றி வடித்து வெளியே தள்ளிடலாமே. வேதம் என்ன சொல்லுது? நமக்கு தெரியணும். ஐயோ, இந்த அசுத்தத்தோடு நான் போய் பந்தியில் பங்கு பெறக்கூடாது. இந்த அசுத்தத்தோடு நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே போக முடியாது. இந்த அசுத்தத்தோடு என் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஆண்டவரே மன்னிங்கப்பா, என்னை ரத்தத்தால் கொள்ளுங்கப்பா, நேற்று ராத்திரி திட்டப்பா, அப்பா சோதர கட்டாவார்த்தை பேசிட்டப்பா. ஐயோ கண்களுக்கு அப்பா சோதர. இந்த கண்ணால் சில பேர் இப்படி சொன்னாங்க, அறிந்தும் செய்வீங்க அறியாமல். சோத்திரம். உங்களுக்கு நிறைய பேர் அறியாமல் தானே டிவி பார்க்குறீங்க. சோத்திரம். இல்லை அறியாமல் தானே செல்ஃபோன் பார்க்குறீங்க. எங்களுக்கு ஒன்றுமே அதில் வர எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே. உங்களுக்கு அவ்வளோ பார்த்தா கொலக்கட்டை தண்டி இவ்வளோ தண்டி இருக்குது. எங்கள் சபையில் கேட்டேன், எந்த புருஷன்மார்கள்லாம் தங்கள் மனைவியை சைக்கிளில் வைத்து கொண்டு போன அனுபவம் இருக்கும்? ஒரு வய கை தூக்கல. நான்லாம் சோத்திரம் சைக்கிளில் வச்சு எங்கள் வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு போயிருக்கேன். இப்போ தான் பைக்கு, அப்புறம் கார். இப்போ சோத்திரம். இப்போ கூட்டிகிட்டு போகவே முடியாது. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டா சரி. எல்லா அம்மாமாரும் கல்யாணத்துக்கு பிறகு இப்படி ஆகிருது. இவன் எங்கே கூட்டிகிட்டு போக? சைக்கிள். இவனே பாவம் பாதி இருக்கிறான், அதோடு விழுந்து சாகிறதா? இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறதுனா, எங்களுக்கு என்ன இல்லை, 100 பவுண்டு செயினை போட்டுக்கிட்டு சோத்திரம் நல்ல பியூட்டி பார்லருக்கு போய் முடிக்கடிலாம் அலங்காரம் பண்ணிவிட்டு வயசாகி போச்சுல, தலை நிறைச்சிருச்சில், பேசாமல் இருக்க வேண்டியதான் என்னை மாதிரியாக. கத்தருக்கு சோத்திரம். அதுக்கு டையெல்லாம் அடிச்சுட்டு எங்களுக்கு சுகமே இல்லை. அது ஸ்டைலாக இப்போ எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே, ஆனாலும் இறக்கத்தின்படி எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி என்ன சோத்திரம். அவர் என்ன சோத்திரம் பரலோகத்து போடுற டிக்கெட் கொடுக்குறவர் நினச்சியா? அவர் உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தித்துட்டார். அவர் உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக நொறுக்கப்பட்டார். சொல்லணும், அப்பா நான் தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சா செஞ்சேன்ப்பா, நான் தெரிஞ்ச இந்த தப்பை செஞ்சேன்ப்பா, உம்முடைய வேத பிரமாணத்துக்கு விரோதமாக செய்தேனப்பா, என் வாயினாலே தப்பு செய்தேன்ப்பா. ஆண்டவரே நான் ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லாதவனாக இருக்கிறப்பா, நான் அசுத்த உதடுள்ள மனுஷப்பா, என்னை நீங்கள் மன்னிங்கப்பா என்று சொல்லி யாரெல்லாம் தினந்தோறும் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தான் மறுரூபமான வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?
சரி, இப்ப நம்ம என்ன செய்ய, நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை எல்லாரும் சொல்லுங்க. மறுரூபத்துக்கு மிகவும் முக்கியமானது என்னது? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இந்த பரிசுத்தமாக்குதல் என்ற வார்த்தையை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ நம்ம பயல்கிட்ட கேளுங்க, பவர் தெரியும் எல்லாருக்கும், டச், ஃபயர். அதுதான் இங்கே பாருங்கள். இப்போ எங்கே எல்லா ஊழியத்திலும் பார்த்தீங்கன்னா ஃபயர், எங்கே தான் ஃபயர் வருதுன்னு தெரியல. எங்கே ஃபயர் வருது, எங்கே ஃபயர் போகுதுன்னு தெரியல. நான் சொல்கிற கேளுங்க, நீங்கள் ஆவியில் நிரம்பி ஃபயராக இருந்தால் என்ன நடக்கும்னு ஏன் வாழ்க்கையின் அனுபவத்தோடு சொல்கிறேன். நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி நீங்கள் ஃபயராக இருந்தால் உங்களுக்கு முன்னால் பிசாசுகள் நிற்க முடியாது, பிசாசு பேச முடியாது, பிசாசுகள் மயங்கி கீழே விழும், பிசாசுனுடைய கிரியைகள் எங்கேயுமே நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் ஃபயர்லாம் கத்த தேவையில்லை, ஃபயர்லாம் கத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஆனால் பரிசுத்தமாக்குதல் டீச் பண்ணுறாங்களா? எங்கேயாச்சும் பரிசுத்தமாக்குதல் என்னன்னு சொல்கிறாங்களா? எங்கேயாச்சும் கற்றுக் கொடுக்குறாங்களா? பரிசுத்தமாக்குதல் என்பது கண்டினியூஸ் பீயிங். நல்லா கவனிங்க. ஒரு நாளில் யாரும் பரிசுத்தமாகி விட முடியாது. பரிசுத்தமாக்குதல் என்பது அனுதினமும் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். எத்தனை பேருங்க ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் இன்னைக்கு சில காரியத்தை செய்கிறதுனால பரிசுத்தமாகிவிட முடியாது. நான் அழகாக சொல்லியிருக்கிறேன். பரிசுத்தமாக்குதலை என்ன பயங்கரம் பாருங்க, என்ன 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 கிளாரிட்டி பாருங்க. பவுலுடைய வார்த்தையில் என்ன கிளாரிட்டி பாருங்க. பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயம் இல்லாத இடத்திலே பரிசுத்தமாக்குதல் இருக்க முடியாது. ஆமென். தெய்வத்துக்கே பயப்படாதவன் நமக்கு எப்படியா பயப்படுவான்? இன்றைக்கு தெய்வ பயம் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அன்னைக்கு சபைகளுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்க வந்தார்கள். நாங்களாம் சிஎஸ்ஐ திருச்சபை தான், ஒன்றும் பெரிய பெந்தேகோஸ்து சபையெல்லாம் கிடையாது. 8:30 மணி சர்ச்சு, 8:25 உள்ளக்க இருக்கணும் எல்லாரும். 8:25 உள்ளக்க இல்லாட்டா அந்த பாஸ்டர் இப்படி ஒரு முறைச்சாருன்னு வச்சுங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. இப்போ பாஸ்டர் எல்லாரும் முறைக்கிறாங்க, அவர் தலையில கீழே போட்டு நிற்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாஸ்டருடைய நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு. ஏல என்னல முறைக்கிற, உன்னைய மாற்றி போடுவேன், தள்ளி நில்லு அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பயபக்தி, தெய்வ பயம். எல்லாரும் முழங்கால் படியிட கடவோம்னா எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டான். இப்போ அவ்வளோ பேரும் செருப்பை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷூவை போட்டு ஆட்டிக்கிட்டு. அன்றைக்கி சபைகளுக்குள்ளே செருப்பு போட்டு வர முடியாது. அன்றைக்கி சபைகளுக்குள்ளே ஸ்தோத்திரம். சிஎஸ்ஐ திருச்சபை தான் சொல்கிறேன், பெந்தேகோஸ்து சபையை கூட சொல்லலைண்ணா. அவ்வளோ பயபக்தி. ஆராதனை முடிஞ்சு ஐயா ஆசீர்வாதம் போட்டாதான் எல்லாரும் சபையை விட்டு போவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சிஎஸ்ஐயில் தான் இருந்தேன், கல்யாணம் பிறகு அங்கே தான் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா காணிக்க போட்டு ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி முடிச்சா கண்ணை திறந்து பார்த்தா கர்த்தருடைய வருகை இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப பேரை காணாமல் போயிடுவாங்க. காணிக்க போட்டு இப்போல்லாம் எல்லாம் கிளம்பிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கூட்டத்தோடைய மகன் ஒரு நாள் போயிட்டான், தின்னோட்டு பையன் போய் போட்டேன் பாருங்க. அவங்க மேலே இருக்கிற கடுப்பை பூரா இவன்ட்ட அடிக்கிற அடியில் இப்படி தாண்டா உங்களையும் அடிப்பேன்னு சொல்லி அன்னைக்கு அவன் கடைசியில் எழும்பினவன் தான் இன்னைக்கு முடிய கடைசியில் எழும்புறான். இன்னைக்கு எங்கெங்க தெய்வ பயம் இருக்கு? தேவனுக்கு பயப்படுற பயம் எங்கே இருக்குது? இந்த பாட்டிலில் எங்கேருந்து வந்துச்சு? அந்த காலத்தில் உபவாசம் ஜெபம் பண்ண ஆபிரகாம் ராஜா பாண்டியனோட நாங்கள் ஜெபம் பண்ண போவோம். இல்லை தண்ணி பாட்டிலாக இருந்துச்சு? ஒரு தண்ணி பாட்டிலும் கிடையாது. சோத்திரம். அவர் சோத்திரம் சோத்திரம் சொல்ல, நாங்களும் சோத்திரம் சோத்திரம் சொல்ல, இந்தியாவில் இருக்கிற சினிமா தியேட்டர்கள் எல்லாம் அடைக்கப்படுவதாக அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கத்தணும். அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், 1 2 10 வாட்டர் பாட்டில் கடை வச்சிடலாம் போல். கர்த்தருக்கு சோத்திரம். 1 2 3 இந்த பாட்டு நான் ஒன்று இருக்கேன். 4 5 6 7 8 9 10 20 21 22 நம்மளை காட்டினா அதுதான் அதிகமாக இருக்குது. ஏன்னா தண்ணிக்கு குடிக்காடி செத்து போயிடுவோமா? எவனோ சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் நேரம் நீங்கள் தண்ணி கொடுக்காமல் இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிரும். எவனோ சொல்லிட்டான். பைபிளுக்கு கீழ்ப்படுகிறோமோ கீழ்ப்படுகிறோம், அவன் டாக்டர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறோம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டிலோட. ஏங்க அந்த காலத்தில் ஏதுங்க டாய்லெட்டு? இப்போ டாய்லெட்னு சொல்ல மாட்டுறாங்க, ரெஸ்ட் ரூமா எல்லாம் மாறிடுச்சு. டாய்லெட் அந்த காலத்தில் ஏது? இப்போ பாருங்கள், போவாக வருவாக போவாக வருவாக, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போவாங்க, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க, போய் இருந்துட்டு மறுபடியும் தண்ணியை குடிக்கிறதுனால வந்த வேணை தானே அது.
தெய்வ பக்தி கடவுளை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதிக்க முடியல, பயபக்தியாக ஆராதிக்க முடியல. தெய்வ பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் தானே கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். வீட்டில் குடும்ப ஜெபம் கிடையாது, ஊழியக்கார வீட்டிலே குடும்ப ஜெபம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஊழியக்கார வீட்டிலே அதிகாலை ஜெபம் கிடையாது, ஊழியக்கார வீட்டிலே வேத வாசிப்பு கிடையாது. ஊழியக்காரனே இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தெய்வ பயத்தோடு வாழலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை 6 மணினா ஊழியக்காரர் உள்ளக்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. எப்படி தெய்வ பயம் இல்லாததுனால தான் இன்றைக்கி பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த முடியல. பரிசுத்தமாக்குதல் எப்போ பூரணப்படுத்தப்பட முடியும் என்றால் நாம் தேவனுக்கு பயந்து நாம் ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்தமாக்குதலை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு ஜெபத்தோடு நாம் பிரயாசப்பட்டால் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் இந்த மறுரூபமான வாழ்க்கையை நமக்குள்ளே பூரணப்படுத்தி காட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப என்ன சொல்றார் வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு, இந்த வேர்டெல்லாம் ரொம்ப முக்கிய, புறப்பட்டு எல்லாரும் சொல்லுங்க. அப்புறம் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று. நல்லா கவனிங்க. ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். முதலாவது, நாம் அசுத்தமான காரியங்களை செய்கிறவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்கிறோமா? அதெல்லாம் இல்லை பிரதர், சோதரம் கர்த்தர் பார்த்துப்பார். என்ன பார்த்து பெரிய நீதிமானமாக பேசுவார். பிரதர் அந்த வீட்டுக்கு போகாதே பிரதர், அவன் வந்து சோத்திரம் அசுத்தமான காரியத்தை செய்கிறான், வட்டிக்கு வாங்குறான், சோத்திரம் அதுவும் தப்பான காரியங்கள்லாம் செய்கிறான், சாராயம் குடிக்கிறான், அந்த வீட்டுக்கு போகாதிய கலக்காதிய. இல்லை பிரதர் கர்த்தர் பார்த்துப்பார். இவங்க நம்மளுக்கு அவர் கர்த்தர் பார்த்துப்பார். அதெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். உன்னையவே மாற்ற முடியல, அவனை குடிக்காரனை எப்படி மாற்ற முடியும்? அந்த காலத்தில் நான் தைரியமாக சாட்சி சொல்கிறேன், நம்ம வீடுகளுக்குள்ளே அசுத்தமான காரியங்கள் வராதபடி முன்னோர்கள் கட்டுக்கோப்போடு இருந்தாங்களா இல்லையா? சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் பேரம்பேத்தியை கண்டுபிடிக்க உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா? சோத்திரம். பொட்டை வச்சுட்டு வந்துடுறான், அவன் வச்சுட்டு போகிறான். கிறிஸ்தவர்கள் வைக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் வைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். இல்லைங்க சோத்திரம் ஃபேஷனுக்காக வைத்தார்கள். இங்கே ஒரு வாட்டை விடுங்க, போகிறான் வாட்டை விடுங்க உனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஃபேஷனுக்காக தேவ பிள்ளைகள் எவ்வளவு அநீதியான காரியங்களை செய்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் முதலாவது அசுத்தமான காரியங்களை செய்கிறவர்கள், தீமையான காரியங்களை செய்கிறவர்கள், துணிகரமான பாவத்தை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும், அவன் பரிசுத்தவானாக இருந்தாலும், அவர் போதகராக இருந்தாலும், அவர் ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும், லட்சமாய் காணிக்கை கொடுக்கிறவராக இருந்தாலும், அவர்களோடு நாம் ஐக்கியம் வைக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸ்பிரிட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். நேற்று கூட நான் எங்களுடைய முந்தானத்து நடக்கிற ஊழியர் கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், எங்கள் பிரான்ச் சர்ச்சஸில் ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம அசுத்தமான மனிதர்களோடு பழகினோம்னா அவங்க ஆவிகள் நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய ஆவிகள் நம்முடைய குடும்பத்தை தாக்க ஆரம்பிக்கும். அவருடைய சுவாபங்கள் நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். அதனால தான் கர்த்தருடைய பந்தியிலே கூட நாம் கலந்து கொள்ளும் பொழுது அந்த போதகர், அந்த சபை விசுவாசிகள் எல்லாரும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். கல்கத்தாவுக்கு போயிருந்தேன். கல்கத்தாவுக்கு சோத்திரம். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். ஆறாவது நடந்துக்கிட்டே இருக்கு, பொடியை போட்டுக்கிட்டே இருக்கான். ஐயா, எனக்கு ஒரு கட்டத்தில் கோபம் வந்துருச்சு. அவனை அடித்து போடுவோமானே பார்த்தேன். பொடியை போட்டுக்கிட்டே இருந்தான் பாருங்கள். அந்த காலத்தில் சோத்திரம் நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு சத்தியம் இல்லை. வாலிப பைய கல்யாணம் கட்டல எல்லாரும் ராபோச்சனத்துக்கு போய் இப்படி கையை வச்சுருந்தோம். இவனுக்கு வச்ச வந்து அப்பம் மட்டும் பறந்து போயிடுச்சு. கத்தருக்கே தெரியுது அப்பம் பறந்துருச்சு. ஸ்தோத்திரம். அப்போல்லாம் அப்பத்தை திருப்பி கேட்க முடியலை. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி நம்ம குடிகாரனோட பந்தி இருக்கிறோம், குடிகாரனோட சம்பந்தம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கி தேவ பிள்ளைகள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறது கிடையாது. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார் பிரதர். ஸ்தோத்திரம். நம்ம வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, போவோம். ஸ்தோத்திரம். நமக்கும் புள்ள குட்டி இருக்குது, குடும்பம் இருக்குது. அப்படி இல்லை, இரத்த சாட்சியாகவும் மரிப்பதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு முறை நான் வட இந்தியாவிலே திருச்சபை கட்டுவதற்காக இடத்தை தேர்வு செய்து அந்த மிஷனரியை கூப்பிட்டு உட்கார வைத்து ஜெபித்தேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இவன் 2 பேருமே கணவன் மனைவி கிடையாது. இந்த சகோதரி வேறொருத்தனுடைய மனைவி,
இவன் வேறொருடைய புருஷன், 2 பேருமே இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இதை நீ தீர்க்க தரிசனமாக சொல்லு என்று ஆண்டவர் சொல்கிறார். பயங்கரமான விஷயம். டிரான்ஸ்லேட்டர்கிட்ட சொல்கிறேன் சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறார், ஐயா ஐயா சொல்ல மாட்டேயா, நீங்கள் போயிடுவீயா, என்னை அடிச்சிருவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா நான் சொல்ல முடியாதுன்னு இல்லை, தயவுசெய்து சொல்லுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கும் அந்த சாட்சி உயிருள்ள சாட்சி. நீ சொல்கிறியா அல்லது நான் சொல்லவான்னு கேட்டேன். அவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே அந்த 2 பேரும் மனம் பதறி ஒத்துக்கொண்டார்கள். இன்றைக்கி முடிய அவர்களுக்கு நான் சர்ச்சு கட்டி கொடுக்கவில்லை. நல்லா கவனிங்க, நிறைய நேரத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிறோம், உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகிறோம். ஆகக்கூடாது. உலகத்தாரோடு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு சொல்லுங்கம்மா, பிரிந்து போய் அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாதுங்க? தொடக்கூடக்கூடாதுங்க. அவன் கொஞ்சமாக பொங்கல் கொடுத்தான்னு சாப்பிடக்கூடாது. இல்லை சோத்திரம் சாப்பிடாத. நாசம் மோசம் எல்லாம் வந்து நீ பாவத்துக்குள்ளாகி நீ மரணத்துக்குள்ளே போயிடுவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் அப்படி எப்பொழுது நாம் தொடாமல் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறோமோ, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு, என்ன அருமையான வார்த்தை, குமாரரும் குமாரத்திகளுமா. இதாங்க நமக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தை. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னுடைய மகன். உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னுடைய மகள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க. ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்ட உடனே ரிலேஷன்ஷிப்பே மாற்றுறார். பார்த்தீங்களா என்ன ரிலேஷன்ஷிப்? ஒருத்தர் சொன்னார், இயேசு எதுக்கு நீங்கள் அப்பான்னு கூப்பிட்றீங்க? இயேசு அப்பான்னு கூப்பிட, இயேசுவின் ரத்தம் சிந்தினதுனாலதாயா எனக்கு பிதா வெளிப்பட்டார். அவருடைய ரத்தத்தினாலே அவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றேன். எனக்கு இயேசு அப்பா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எனக்கு வேறு யாரும் கிடையாது, என்னுடைய தகப்பன். எனக்கு தகப்பன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் யாராக இருப்பீர்கள்? எனக்கு குமாரராக இருப்பீர்கள். ரெவரண்டாக இருப்பேன்னு சொன்னாரா? டாக்டராக இருப்பேன்னு சொன்னாரா? பிஷப்பாக இருப்பேன்னு சொன்னாரா? அல்லது கார்டினலா? அதெல்லாம் இங்கே செட்டப்பு. சோத்திரம். சமீபத்தில் ஒருத்தர் வந்தார் என்னை பார்க்கறதுக்கு. ஒரு புத்தகம் கொண்டு வந்தார். அவர் பேர் போட்டுருந்துச்சு, பிஷப் சுப்பிரமணி அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் கேட்டேன், யார் இருந்தவர்னு கேட்டேன். கரகாட்டம் ஆடுறவர் மாதிரி இருக்கிறாரு, இது யாருன்னு கேட்டேன். ஐயா நாதாயா, அதனால் ஒத்து பாருங்கயான்னு சொன்னார். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஒரு அங்கி போட்டிருக்காங்க. அங்கி போட வேண்டிய ஆள் அங்கி போட்டால் நல்லாயிருக்கும். கரகாட்டம் ஆடுறவன் போய் அங்கி போட்டால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு புரியுதோ? நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் புரியுதோ புரியலையோ? நன்னா புரியுதோ? அங்கி போட வேண்டிய ஆள் அங்கி போட்டால் நன்னா இருக்கும், நீ பேஸாக இருக்கும். உனக்கு ஆண்டவர் சோத்திரம் ட்ரௌசர் பேண்ட்டே சரியாக போட தெரியல, வேட்டியை கொடுத்துருக்கிறாரு, நன்னா கட்டிக்கிட்டு ஊழியம் செய்ய. அதுக்கு என்ன பேர்? பிஷப்பு. அந்த பிஷப் வர்றதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டு வந்து இப்போ திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு அவரே பெரிய பாடுபட்டுட்டு இருக்கிறார். உனக்கு சோத்திரம் நோக்கு, உனக்கு சாக்கு போக்கு சொல்ல வாய்ப்பு இல்லை, வழி இல்லை. உனக்கு பேர் பிஷப் டாக்டர் ஜான்சன் பாண்டியன். ஒரு அளவு வேணாம். கர்த்தருக்கு சோத்திரம். பரிசுத்தமான வாழை கற்றுக்க. நீ ஆண்டவருடைய குமாரன், நீ ஆண்டவருடைய குமாரத்தி. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா வாப்பா, உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் அநேகத்தில் உன்னை அதிபதியாக்க போகிறேன், உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை உலகத்தின் கேட்டுக்கு தப்பி நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். இதை நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. இதான் மனம் திரும்புதல். யாரும் அப்பாயின்மெண்ட் சர்வன் கிடையாது. நம்மெல்லாம் எலெக்டட் சர்வன்னும் கிடையாது, நம்மெல்லாம் செலக்டட் சர்வன்னும் கிடையாது. நம்மெல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நம்ம யாரும் எலெக்ட் ஆகி வரல, செலக்ட் ஆகி வரல. ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் தம்முடைய புத்திரராக, அவருடைய ஊழியக்காரர்களாக ஆகும்படி கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க எப்படி அழைத்திருக்கிறார். அசுத்தத்திற்கென்று அல்ல, பரிசுத்தத்திற்கென்று நம்ம எல்லாம் அழைச்சிருக்கிறார். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல, நான் நன்மை செய்தது போல நீங்களும் நன்மை செய்யுங்கள். நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்ததை போல நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வசனம், இந்த வார்த்தை பிடிக்காது பிரதர், நீங்கள் எங்களெல்லாம் பார்க்கக்கூடாது பிரதர், நீங்கள் இயேசுவை தான் பார்க்கணும். என்னைக்கு பார்க்க இயேசுவை? நான் தான் இயேசு, எனக்குள்ளே இயேசு இருக்கிறாரையா. என்னை தான் கர்த்தர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். என்னை தான் கர்த்தர் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் வைத்திருக்கிறார். நான் தான் இந்த ஜனங்களுக்கு இயேசுவை பிரதிபலிக்கிற தேவனுடைய மனுஷன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
உங்களை யாராச்சும் பார்த்தா கேட்குறாங்களா, நீங்களாம் கிறிஸ்தவங்களா கேட்பாங்களா? அப்படி கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கா ஜெபம் பண்ணிக்கங்க. சொல்கிறாங்களா சொல்லலையா? சொல்கிறாங்களா சொல்லலையா? அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள். அப்படி சொல்லலைன்னா ஒன்று நீங்கள் அறகுறை கிறிஸ்தவன். சொல்லுவாங்க, ட்ரெயினில் போங்க, ஃப்ளைட்டில் போங்க, காரில் போங்க, நடந்து போங்க, கடைக்கு போங்க, ஐயா எனக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கோங்க. என்னமோ அவங்களுக்காக நம்ம அவன் விசுவாசம். கிறிஸ்தவனா நமக்காக ஜெபம் பண்ணுவான், கிறிஸ்தவனா நம்முடைய பாரத்தை தாங்குவான், கிறிஸ்தவனா நம்முடைய கண்ணீரோடு சேர்ந்து அவனும் கண்ணீர் வடிப்பான். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பாருங்கள். ஆண்டவர் நம்மளை மீட்கப்பட்ட ஜனங்களாக, விடுவிக்கப்பட்ட ஜனங்களாக, முத்திரிக்கப்பட்ட ஜனங்களாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இந்த உலகத்திலிருந்து நம்மை ஆண்டவர் பொறுக்கி எடுத்து நமக்கு ஆண்டவர் பரிசுத்தவான்கள் என்று பெயரை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் இல்லையா சொல்லுங்க, நம்மளாம் யாரு? சொல்லார் சொல்லுங்க, நம்மளாம் யாரு? பரிசுத்தவான்கள். ஆனால் சாகும்போது சொல்றான், கர்த்தருக்குள் நித்திரை, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் போட்டிருக்கு. நம்மளெல்லாம் வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்குள், நம்மெல்லாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறவர்கள். இயேசுவை இல்லாமல் யாரெல்லாம் மரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் செத்து போனவர்கள், மரித்து போனவர்கள். நாம் மரித்து போனவர்கள் அல்ல, நாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள். காரணம் என்னவென்றால் நாம் அவருடைய சரீரத்திலே அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்கள், தேவ சாயலை பெற்றவர்கள். இழந்து போன அந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்வதற்காக தான் இயேசு சிலுவைகளை மரித்து இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கழுவி நம்மை அவரை போல மறுரூபமாக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்மளை எல்லாம் கர்த்தர் எதற்கு தப்புனா கேட்டுக்கு தப்பு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கேட்டுக்கு தப்பு. எல்லாரும் சொல்லுங்க. அந்த கேட்டுல கேடு 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 வரும்னு சொல்லணும்ல. கேடு கேடு கேடுன்னு என்னது? அன்வான்ட் திங்ஸு, அக்லி, அசுத்தமான காரியங்கள். இதற்கெல்லாம் தப்பி தேவன் நம்மை அவருடைய சரீரமாகிய சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். என்ன சொல்ல மாட்டீங்களா? பசிக்குதா? கர்த்தர் இல்லாட்டி இனிமேல் 1 மணிக்கு சாப்பிட்டாச்சும் வந்துடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? அவருடைய, சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஆமென். இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் மைக் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, புகை இருக்குது, லைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பரிசுத்தம் இல்லை, சபையாக இல்லை. இன்னைக்கு தேவன் நம்மளை எங்கே கொண்டு வந்திருக்கிறார்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். எதுக்கு தப்பி? கேட்டுக்கு தப்பி. எல்லாரும் சொல்லுங்க, உலகத்துக்கு தப்பி, உலக மாயைக்கு தப்பி, உலக ஐஸ்வர்யத்துக்கு தப்பி, உலக ஞானத்துக்கு தப்பி, உலக தீமைக்கு தப்பி, உலகத்தின் பாவத்துக்கு தப்பி நாம் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய சரீரமாகிய சபையிலே நம்மையெல்லாம் கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். ஆமென். இதை தான் பவுல் சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் புதிதாக. இன்னைக்கு நம்மளை கர்த்தர் ஒரு புதிய சாயலை உருவாக்கி, நமக்கு தேவ சாயலை உருவாக்கி, நம்முடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிரகாசத்தை உருவாக்கி, நம்முடைய முகத்தில் தேவன் தெய்வீக வெளிப்பாடை கொடுத்து, கிறிஸ்தவங்களா ஆவிக்குரிய முகத்தை பார்த்தாலே ஒரு பிரசன்னம் இருக்கும், அந்த மூஞ்சை பார்த்தாலே ஒரு மகிமை இருக்கும். நமக்கு ஃபேஸ் பவுடர் தேவையில்லை, நமக்கு ஃபேஷியல் தேவையில்லை, நமக்கு லிப்ஸ்டிக் தேவையில்லை, நமக்கு ரோஸ் பவுடர் தேவையில்லை. நம்ம எப்போ வேர்த்தாலும் கர்ச்சீப்பை எடுத்து கண்ணாடியை கழட்டிக்கிட்டு இப்படி ஒரே தொடையாக தொடச்சி போட்டுருவோம் அப்படி கீழே. கர்த்தருக்கு சோத்திரம். சில பேர் அப்படி துடைக்க மாட்டாங்க, இப்படியே நான் ஒத்திக்கிட்டே இருப்பாங்க. சோத்திரம். தொடச்சாங்கன்னா அவருக்கு தெரிஞ்சு போங்க, விஷயம் தெரிஞ்சு போகும். சோத்திரம். நம்மளை தேவன் எங்கே கொண்டு வந்திருக்கிறார்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு. கேட்டுக்கு தப்பி. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லிடுங்க. மறுபடியும் கேடு வந்துடக்கூடாது. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், கேடு வந்துடக்கூடாது, கேடு வந்துடக்கூடாது. வாசிங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. இப்ப நம்ம எல்லாரும் யாரை அறிகிற அறிவினாலே சபைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம்? சத்தமா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. இந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் யாரெல்லாம் போதிக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. ஆமென்.
நம்ம எங்கே போனாலும் இயேசுவை குறித்து இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு அறியணுமோ அவ்வளவு தூரத்துக்கு அறிஞ்சிக்கணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது சும்மா வேதத்தை கடகடன் வாசிக்க கூடாது. வேதத்தில் ஒரு வார்த்தையிலே அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற தேவ மகிமையை புரிந்து கொண்டு இன்னும் இயேசு யார், இன்னும் கிறிஸ்து யார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்பாடுகளை வரங்களை கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருக்கு வெளிப்படுத்தாத பெரிய கிருபையை சபையை குறித்து தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தினார். நம்மலாம் கேட்கலாம், சோதரோ பேதுரு மத்தேயு மார்க்கெல்லாம் அவங்களாம் எழுதின புத்தகங்களை ஆண்டவருக்கு தெரியும், சுவிசேஷ புத்தகம் அவ்வளவுதான். ஆனால் சபையை குறித்ததான வெளிப்பாட்டை தேவன் பவுலுக்கு கொடுத்ததினாலே, அதனுடைய வார்த்தைகளை தேவன் மையப்படுத்தி எழுதி வைத்ததினாலே இன்றைக்கு மகா பிரகாசமும் உன்னதமான அவருடைய மகிமைக்குள்ளே பிரவேசிக்க போகிற நமக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். நம்மெல்லாம் ஏயா இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி ஓடி வந்திருக்கிறோம்னா அவரை அறிகிற அறிவு எனக்கு அதிகமாக இருக்கணும். இந்த ஐயா சொன்னார் பாருங்க, பணம் சம்பாதிக்கணும், நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், நான் பெரிய பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சவன் காணாமல் போயிட்டான். நம்முடைய நோக்கம் அப்படி அல்ல. பாஸ் ஆகணும் அல்லது நம்மளை போட்டோ எடுக்கணும் அல்லது நம்முடைய போட்டாவை போடணும், அதெல்லாம் முக்கியம் அல்ல. நம்ம தேவ ராஜ்யத்துக்கு போக வேண்டும், தேவ சமூகத்துக்கு போக வேண்டும், உத்தமமாய் உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். இயேசுதான் தெய்வம், இயேசுதான் இரட்சகர் என்பதை இந்த உலகத்துக்கு சாட்சியாய் அறிவிக்கிற சுவிசேஷகர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப என்ன சொல்லுகிறது வேதம்? உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமையிலும் முன்னிலைமை எப்படி இருக்கும்? கேடுள்ளதா இருக்கும், கேடுள்ளதா இருக்கும். இப்ப பாருங்க, கேட்டிலிருந்து தப்பின நாம் மறுபடியும் கேடான காரியங்களுக்குள்ளே போகக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த கடைசி காலத்தில் பிசாசானவன், சில பேர் கேட்குறாங்க, பாஸ்டர் இவ்வளோ மகிமையாய் பிரகாசித்த ஊழியர்கள் ஏன் விழுந்து போனார்கள்? இவ்வளோ நல்ல விசுவாசிகள் ஏன் விழுந்து போனார்கள்? நல்லா கவனிங்க. பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? நாம் நித்தியத்தை சுதந்திரிக்க கூடாது. அவன் வேலையில் கரெக்டாக இருக்கான். கர்த்தருடைய வேலை என்ன தெரியுமா? நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். நல்லா கவனிங்க. அவர் ஒரு தரம் தான் சிலுவையிலே மரித்தார், ஒரு முறை தான் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் இன்றைக்கு மாறாததா இருக்கிறது. நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும். நம்ம என்ன வேலை செய்யணும்? ஆண்டவரே, நான் அந்த கேட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த கேடு எனக்கு தேவையில்லை. ஆண்டவரே, இந்த பாவ சாயல் எனக்கு தேவையில்லை. இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு உலகத்தில் கரைபட்டு இருந்த என்ன நீர் ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலே கழுவி விடுவிச்சு கொண்டு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என் ஆவிக்குரிய நிலைமையில், என் ஊழியத்தில் இந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு ஆண்டவரே சோத்திரம். என் சரீரத்தில் நான் விளக்கரையும் கொடுத்துருக்கிறேன், நீர் விளக்கரையும் கொடுத்துருக்கிறீர், அந்த பாஸ்டர் விளக்கரையும் கொடுத்துருக்கிறாரு, அந்த அம்மா எனக்காக விளக்கரையும் கொடுத்தார்கள், என் தாய் எனக்காக விளக்கரை, இதெல்லாம் சோத்திரம் பெற்றுக்கொண்டு தான் இப்பொழுதும் நிற்கிறப்பா. ஆண்டவரே, ஒரு நாளும் என் மூலமாக உம்முடைய நாமம் துசிக்கப்படக்கூடாது. என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய பின்னிலைமையிலே நம்மை மகிமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவார். ஆமென். இந்த மறுரூப வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு இருக்கிற ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நான் மறுரூபமாய் மாறலைன்னா ஒரே ஒரு அடையாளம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வாசிக்கலாம். சோத்திரம். தீத்துவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தீத்துவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். விசுவாசத்தினாலே. தீத்து 1:16. அதுக்கு அடுத்து விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக்கும்படி நீ அவர்களுக்கு கண்டிப்பாய் கடிந்து கொள். நல்ல கவனிங்க. விசுவாசத்திலே என்ன சொல்லுங்க? விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. விசுவாசத்தில் ஒரு சுகம் இருக்கான். விசுவாசத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க.
விசுவாசத்தில் கெட்டு போகக்கூடாது. அப்போ விசுவாசம் இருக்கிறது சொல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த விசுவாசம் வேற, அது முதல் விசுவாசம். ஒருத்தி வரா, ஐயா எனக்கு வயிற்று வலிக்குது, கவலைப்படாதே, உனக்காக நான் செபிக்கிறேன், விசுவாசம் உள்ளவளாயிரு. அது வேற, அது வேற, அந்த விசுவாசம் வேற. நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், போ, உன் மகன் ஜெபமா இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசித்தவளே நீ, அது அப்ப அது எங்கள் அம்மாவுக்கு முத பிராமணத்தியாக இருக்கும்போது சொன்னது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், பாக்கியத்தாயே பாக்கியவதி. என்ன வருஷம் முழுதும் இதே வசனம் வந்தானா? இப்போ விசுவாசத்தில் வந்துட்ட, விசுவாசத்தில் சுகமாக இருக்கியா அல்லது ஐசியூவில் இருக்கியா? விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படினா என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலே, பரிசுத்தமாய் வாழ்கிறதிலே, பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறதிலே, பரிசுத்த ஜீவியம் செய்கிறதிலே, ஜெபிக்கிறதில், கொடுக்கிறதில், இதெல்லாம் நீ விசுவாச ஜீவியம் செய்கிறாயா? விசுவாசத்தில் வளர்றியா? இல்லை எங்களுக்கு பாஸ்டர் ஏதாச்சும் கொடுக்க மாட்டாரா? சோத்திரம், அந்த பாஸ்டர்கிட்ட போனால் ஏதாச்சும் கிடைக்காதா? அந்த வீட்டுக்கு போனால் எதுவும் காணிக்க கொடுக்க மாட்டாங்களா? அப்படியா ஊழியத்துக்கு வந்தோம்? இல்லை அப்படி தான் ஊழியத்துக்கு வந்தோமா? நானும் ஊழியம் செய்யும் பொழுது சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன், சைக்கிளில் பஞ்சர் ஓட்ட காசு இல்லை, சைக்கிளை தலையில் தூக்கிட்டு வச்சு வந்தேன். இன்றைக்கி உலகத்தில் பல விமானங்களில் பறக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அதை கேட்டால் பெற்றுக்கொண்டேன். அன்னைக்கு சைக்கிளை தூக்கி வச்சேன், அது விசுவாசம் தான். இன்னைக்கு விமானத்தில் பறக்கிறேன்னா அது அதை விட பயங்கர விசுவாசம். எப்போ வெடிக்கும் தெரியாது, அதை விட மோசமான விசுவாசம். அதுலையாச்சும் சைக்கிளை தூக்கி தலையில் வச்சுட்டு வந்தாச்சு. இதில் ஃப்ளைட்டில் ஏறினோன்னா அவங்க பாருங்கள், ஃப்ளைட்டில் ஏறினோன்னு சொல்லுவார், இப்படி மூக்களை வைக்க வேணும், இதை இப்படி கட்டுன்னு சொல்ல. நான் நினைப்பேன், என்னத்தா நீ ஒன்று வெடித்த உடனே என்ன நடக்க போதோ தெரியல, இதை நீ மூக்கில் வை வாயில் வை கத்துன்னு சொல்கிறேன். கர்த்தருடைய கிருபை. அப்போயாச்சும் சைக்கிளில் பஞ்சராச்சு, தலையில் தூக்கி வச்சு நடந்துட்டோம். இப்போ ஃப்ளைட்டு பஞ்சராச்சுன்னா எவன் தலையில் தூக்கி வச்சு நடக்க? சோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாம் விசுவாசம்தான். அன்னைக்கு இருந்த விசுவாசத்தை காட்டில் இன்னைக்கு நமக்கு பெரிய விசுவாசம் இருக்கணும். கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. நான் வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போவேன். வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போகும்பொழுது பையில் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வச்சுருப்பேன். இங்கே எல்லா பயவலைகளும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே உள்ளவங்க போகிற அந்த பையவே பார்ப்பாங்க. சோத்திரம். இந்த பையை தூக்குறதுக்குன்னே ஒரு ஆளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்குது. நான் ஃப்ளைட்டில் போனால் அவனுக்கு ஒருத்தனை போட்டு அவன் பாருங்கள் சொல்லிடுவேன், நீ எதை விட்டாலும் விட்டுப்பா, ஒன்னேவே விட்டாலும் முறை பையை விட்டுறதரா, நம்ம ஊருக்கு திரும்பி போக முடியாது, மிஷினரிகளுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாது, நான் பையை கட்டி பிடிச்சே உட்காந்துருப்பான். ஆனால் பாருங்கள் இப்போ அவனை கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ஏன் கூட்டிகிட்டு போகிறது இல்லைன்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்த உடனே பணத்தை எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆனால் அப்போ பையை கட்டி பிடிக்க ஒரு ஆள் இருந்துச்சு. இப்போ ஒரு காடை தூக்கிட்டான்னு வச்சுங்க, ஜோலி முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த காடை நான் இப்படி இப்படி அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் இப்போ இருக்கிற விசுவாசம் மிக பெரியது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதில் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுமா? இதில் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆவியானவரும் கடிந்து கொள்ளணும், போதகரும் கடிந்து கொள்ளணும். யார் கடிந்து கொள்ளணும்? எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆவியானவர் தேற்றுவார், ஆவியானவர் போற்றுவார்? அதெல்லாம் எப்போனா சுவிசேஷம் கேட்கும்போது. இப்போ எங்கிருந்து என்ன செய்வார்? ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். எப்படி? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். கண்டித்தே உணர்த்த மாட்டாருப்பா, கண்டித்தே உணர்த்த மாட்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சோதனை எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க. சோதனை சிகரெட் குடிக்கிறவனும் அந்நிய பாஷை பேசுகிறான், சாராயம் குடிக்கிறவனும் அந்நிய பாஷை பேசுகிறான், வட்டி கொடுக்குறவனும் அந்நிய பாஷை பேசுகிறான். எவன் என்ன பாஷையை பேசுகிறான்னு நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிறது. யோசிச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ பரிதாபம் கிறிஸ்தவத்தினுடைய வாழ்க்கை பொழுது. ஐயா, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கடிந்து கொள்ளுதல் இல்லை. பெற்றோர்களை பிள்ளைகளை கடிந்து கொள்ள முடியல, ஆசிரியர்கள் பிள்ளைகளை கடிந்து கொள்ள முடியவில்லை, இன்றைக்கி சபையில் கடிந்து கொள்ளவில்லை. எங்கள் சபையிலாம் அப்படிலாம் கிடையாது. இப்படி தான் இஷ்டம்னா இரு. எப்படி ஜான் ஐயா, இது என்னது ஜான் பிரசங்கியார் பிரசங்கமா, அது மாதிரி ஜான்சன் பிரசங்கியார். இப்படி தான் இஷ்டம்னா சர்ச்சுக்கு வா, கஷ்டம்னா போ. சோறு போடுறது அவர், வேலைக்காரன்னா. எனக்கு பழைய சோறும் சாப்பிட தெரியும், பிரியாணியும் சாப்பிட தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு பாய் விரிச்சும் படுக்க தெரியும், மெத்தையிலையும் படுக்க தெரியும். எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் மனரம்யமாக இருப்பதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆமென். நான் மெத்தையிலேயே படுத்துட்டு உனக்கு கண்டித்து உணர்த்தலைன்னு வச்சுக்க, நான் பரலோகம் போய் முடியாதப்பா. அங்கே வந்து நின்றவனே சொல்வார், வந்தார் 1 மணிக்கு மீன் சாப்பாடு கேட்டார், 2 மீனை போட்டோம்,
நல்லா தின்னாரு. எல்லாரும் பெருகுவீர்கள், வடக்கில் பெறுவீர்கள், கிழக்கில் பெறுவீர்கள். இந்த வருஷம் உங்கள் சபையில் 1000 ஆத்துமாக்கள் வருவார்கள். உடனே அதுக்கு 4 பேர் கைதட்டும். உங்கள் சபையில் சீக்கிரம் பெருகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், சீக்கிரம்னா சபை அவ்வளோ வேகமாக பெருகிறாது. எவ்வளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ கர்த்தர் சீடர்களை கொண்டு வந்து சபையில் சேர்ப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சீடர்களாக மாற்றுவதுக்கு தான் ஊழியம் கொடுத்துருக்க. உலகமங்க போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நீங்கள் அவளை எதை மாற்றணும்? சீடர்களாக மாற்றணும் தான் சொன்னார். ஆண்டவர் கூட்டி கொளிச்சு அவ்வளவில் வக்கப்படும் மாதிரி உள்ளக்க தள்ளுன்னு சொல்லலை. எல்லாரையும் கர்த்தர் சீடர்களாக மாற்ற சொல்லி இருக்கிறார். அதை பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது, கண்டிப்பாய் கடிந்து கொள்ள வேண்டும். கடிந்து கொள்ளாவிட்டால் என்ன இருக்கணும்? வாசிங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாகிறாது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அசுத்தமாக இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று எல்லாரும் வாசிங்க. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய ஆகாதவர்களுமாக இருக்கிறார்கள். என்ன வேதவசனம் சொல்லுது, என்ன அருமையாக சொல்லுது. தீத்துக்கு சொல்றார், நீ கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்து. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன்னா அவிசுவாசிகளுக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் ஒன்று என்ன செய்யாது? நீ ஒருவேளை அவனுக்கு தேனையே கொடுத்தாலும் நக்கிட்டு அந்த தேனை சொல்லுவான், இது கசக்குதுன்னு சொல்லுவான். ஸ்தோத்திரம். ஆனால் பாவ உணர்வு அடையும்படி நாம் பிரசங்கித்தால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் சபையை உருவாக்கினார். சபை என்பது பிரபலியமாவதற்கு அல்ல, சபை என்பது ஓட்டு போடுவதற்காக அல்ல, சபை என்பது ஓட்டுக்காக பணம் வாங்கிறதுக்காக அல்ல. சோத்திரம். நாசமாக போயிடும், சபிக்கப்பட்டு போயிடும். அரசியல் கூட்டத்திற்கு விசுவாசிகளோ சபை ஊழியர்களோ கூட்டு போனீங்கன்னா உங்கள் சபை அழிஞ்சு போகும். சோத்திரம். அதுக்காக தேவன் உன்னை என்னை அழைச்சாரு. தேவன் உன்னை என்னை அழைச்ச நோக்கம் என்ன? அறியாத மக்கள் அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவை பற்றி இன்னும் ஜனங்கள் அறியவில்லை. யார் ஆட்சிக்கு வந்தா என்ன? கர்த்தருடைய ராஜ்யம் இந்தியாவிலே பரவ வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் இருக்கும் என்றால் எவன் வந்தாலும் சுவிசேஷத்தை தடை பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. யாராலும் தடை பண்ண முடியாது, யாராலும் தடை பண்ண முடியாது. ஹிட்லரை விட மோசமானாலா? முசோலினியை விட மோசமானாலா? சோத்திரம். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எத்தனை மன்னர்கள் தோன்றி இந்த கிறிஸ்தவ ராஜ்யத்தை அழிக்க வேண்டும் என்று ராஜ்யங்கள் தோன்றி இருக்கிறது. ஆனால் எந்த ராஜ்யத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அழிக்க முடியவில்லை. ரோம ராஜ்யமே அழிக்க முடியல. என்னமோ ராஜ்யம் சொன்னாங்க, வர முடியாமல் போயிடுச்சு. கர்த்தருக்கு சோத்திரம். அவன் தூக்கு கயிறில் தொங்கிக்கிட்டு இருக்கான், என்னைக்கு சாவோன்னு தெரியல. கிறிஸ்தவனுக்கு அப்படி கிடையாது. நம்ம என்னைக்கு தொங்க மாட்டோம், ஏசப்பாவினுடைய உயிர்த்தெழுந்த சாட்சிகளாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்ம சாட்சியா வாழணும், அவ்வளவுதான். நம்ம பரிசுத்தமா வாழணும், நம்ம மறுரூபமான வாழ்க்கை வாழணும். எங்க போனாலும் தைரியமா சொல்லணும், நான் பாஸ்டர்னு சொல்லணும். ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுவேன். ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போது கேட்போம்ல ஒருத்தருக்கு, நீங்கள் என்ன வேலை அப்படின்னா, நான் பாஸ்டர் சொல்லிடுவேன், போய் சொல்ல மாட்டேன். பாஸ்டர்னு சொன்னால் எவ்வளோ ஆபத்து இருக்குது தெரியுமா? பாஸ்டர்னு சொன்னால் சாப்பிடும்போது கரெக்டாக சாப்பிடணும், சிந்தாமல் சாப்பிடணும். சிந்திட்டா அதெல்லாம் தொடச்சி அள்ளணும். அந்த நேரம் பார்த்து ஒரு பாட்டி சொல்லணும், அப்போ உங்களுக்கு எங்களுக்கு பிறத்து நான் லோயர், அப்போ நீங்கள் மேலே போங்கப்புன்னு தைரியமாக சொல்லுது. ஏன்னா பாஸ்டரானா கொடுத்துருவேண்ணா. கர்த்தருக்கு சோத்திரம். எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா சாட்சியாக வாழ்கிறதுக்கு. சோத்திரம். கடையில் போய் பேச முடியல, பால்காரன்ட்ட பேச முடியல, இலை வாங்குறவன்ட்ட பேச முடியல, அநியாயம் பண்ணவன்ட்ட பேச முடியல. ஏன் இப்போ நீங்கள் கோவப்படலாமான்னு கேட்குறேன். ஏன்னா நீங்களாம் பாஸ்டர், கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது. மனைவிட்ட தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது, புருஷன்ட்ட தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது, பிள்ளைகிட்ட தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது, கடன் வாங்கிட்டு போனவன்ட்ட தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது, அடிக்கிறவன்ட்ட தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது. சூடு சொரணை ஒன்றும் மானம் கீனம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் சிலுவையில் அடிச்சுட்டு பிணத்தை போல வாழ வேண்டியது இருக்குது. யாருக்காக? அங்கே அப்பா இயேசுவுக்காக.
என் தகப்பன் இயேசுவுக்காக என் தகப்பன் ஒரு நாள் வரும்பொழுது அதற்குரிய வெகுமதியை நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். மறுரூபமான வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்கள். கர்த்தருடைய ஊழியர்களே, நீங்கள் கூடி வருவது நல்லது, நீங்கள் ஜெபிப்பது நல்லது, நீங்கள் தேசத்துக்காக அழுது புலம்புவது நல்லது. ஆனால் அதைவிட மிகவும் நல்லது, கர்த்தருக்கு நீங்கள் சாட்சியாய் வாழ வேண்டும். எங்கே போனாலும் உங்களுடைய வாழ்க்கை மறுரூப வாழ்க்கை தெரியணும். முதலாவது குடும்பத்தில் சாட்சியாய் வாழுங்கள். கணவன் மனைவி கிடையில் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்கள் சமாதானமாய் வாழுங்கள். உங்கள் வீட்டினுடைய சத்தம் வெளியே கேட்கக்கூடாது. கணவன் மனைவி கடையில சண்டை வரக்கூடாது. பிள்ளைகளை ஒழுக்கமாய் வளருங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ பிள்ளைகளை நேர்த்தியாய் வளருங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லணும், இதுதான்ப்பா, இதுதான் சத்தியம், இதுதான் வேதம், நான் இப்படி தான் வளர்ப்பேன். இஷ்டம்னா வீட்டில் இரு, கஷ்டம்னா வெளியே போ. சோத்திரம். அல்லேலூயா. சோம் பண்ணு, முழங்கால் போடு, வேதத்தை வாசிச்சியா சாச்சா, வாதத்தை வாசாத உனக்கு சாப்பாடு, இல்லாட்டி உனக்கு சாப்பாடு கிடையாது. அப்படிதான் எங்களெல்லாம் வளர்த்தார்கள். கர்த்தர் இன்னைக்கு எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நாங்களும் அப்படிதான் எங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் வெளி தேசத்தில் இருந்தாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஃபோன் மூலம் முத கேள்வி, பைபிள் வாசித்தியா, பைபிள் வாசித்தியா, எத்தனை வசனம் ஒப்பிச்ச, தொல்லு தாத்தாட்ட ஒப்பன வசனத்தை ஒப்பி. அதனால சோத்திரம். அவன் நேராக ஃபோன் எடுத்த உடனே 2 வசனத்தை ஒப்பிச்சிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்க வளருமையா, பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்குமையா. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை சந்ததியாக ஆசீர்வதிப்பாரையா. அது மாத்திரமல்ல, இந்தியாவில் சவுத் இந்தியாவில் நீங்கள் சாட்சியாக வாழுங்க. வட இந்தியாவில் போய் சுவிசேஷம் சொல்ல புறப்படுங்க. இந்த குண்டாஞ்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு, ஒரே ஊருக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு, எங்கே அறிவிக்காத சுவிசேஷமா, இந்த பகுதியில் கேட்காத சத்தியமா, எல்லாரும் புறப்பட்டு விசேஷமாக 40 வயசுக்கு கீழே 40 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் புறப்பட்டு வாங்க, வட இந்தியாவுக்கு வாங்க. நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயா அடிச்சிருவாங்களா? அடிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களா? கண்டிப்பாக ஜெயிலில் போட்டுருவாங்க. கொலை பண்ணுவாங்களா? நிச்சயமாக கொலை பண்ணுவாங்க. ஏன் அடி வாங்கினா என்ன? கிறிஸ்துவுக்காக நீ அடி வாங்கினா என்னன்னு கேட்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே, அடி வாங்கியிருக்கியா? நீ அடியே வாங்காட்டா நீ கிறிஸ்தவன் கிடையாது. ஸ்தோத்திரம். நானும் அடி வாங்கியிருக்கிறேன், காரி துப்பி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் பத்திரமா இருங்க பாஸ்டர், ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. போடுங்க, ஜெயிலில் பிடிச்சி போடுங்க. நான் களவாண்டா போனேன் ஜெயிலுக்கு. சுவிசேஷத்தை அறிவித்ததினால் ரெவரண்ட் டாக்டர் ஜான்சன் பாண்டியன் சிறைச்சாலையில் போடுவான் பேப்பரில். ஓ, எவ்வளோ பெரிய மையமாக தெரியுமா? பிடிக்க மாட்டுறாங்களே என்னைய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் வட இந்தியாவுக்குள்ளே போயிட்டு தான் வரேன். விட்டுப்புடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிடிச்சி உள்ளக்க போடு, ஜாமீன் எடுக்காத என்னைய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காக ஒரு 5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு சந்தோஷமாக வெளியே வருவோமே. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டியா? தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் ஆமேன்னு சொல்லுங்க. சில பேருக்கு என்னமா நான் ஜெயிலுக்கு போகிற, நீங்கள் எல்லாம் பயந்து போன மாதிரி தெரியுது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம். கிறிஸ்துவுக்காக என்னங்க சாதிச்சோம்? ஒரு நாள் ஒரு பாட்டு பாடினேன், ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, எல்லாமே என்னத்தம்மா விட்டுட்டு வந்த நீங்கள். அதனால தான் பாட சொல்ல, ரொம்ப ரொம்ப அழகாக பாடு, நல்ல பிள்ளை. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, எல்லாமே விட்டு வந்தேனே, எனக்கு எல்லாமே. வீடுகாரமாக அந்த பாட்டை இனிமேல் பாடுனீங்க அப்படிதான். என்ன கேட்டேன், யார் எதை விட்டுட்டு வந்தா, யார் எதை விட்டு செருப்பை போட்டுட்டே உள்ளக்கு வர மாட்டா. அங்கே வெட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா, புது செருப்பு ஆகிட்டேன் பயம். ஒவ்வொரு வாரம் போய் செருப்பை பாத்தி போட்டு போயிடுறாங்க. இவளுக்கு என்ன தரிசனமோ தெரில, செருப்பை பாத்தி போட்டு போயிடுறாங்கய்யா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலேயே பாதி விசுவாசி தன்னால் பதறி போய் உள்ள உட்காந்துருக்கிறா. ஆனால் பாட்டு பாருங்க, உமக்காகத்தானே ஐயா நான் தண்ணி பாட்டிலே இல்லாமல் வாழ முடியல, இதில் எங்க உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா. என் உடலும், என்ன உடலை எங்கே கொடுத்த? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடலை கொடுத்தியா, உள்ளத்தை கொடுத்தியா? ஒன்றையும் கொடுக்கலையே. சோத்திரம். பாஸ்டர் என்ன தலைக்கு மேலே ஃபேன் ஓட மாட்டேன்னு எத்தனை கேள்வி கேட்குறோம். வேர்வையில் நிற்க முடியல, ஜெபிக்க முடியல. சோத்திரம். எதையை இழக்க முடியல, சுகத்தை இழக்க முடியல, பணத்தை இழக்க முடியல, ஆசீர்வாதத்தை இழக்க முடியல. தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் எப்போ இழக்கிறோமோ அப்போ தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அநேக நேரங்களில் போலித்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஒரு ஜெபத்துக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா இப்படி ஜெபம் பண்ணுறப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி 10 தடவை சொல்லிச்சு. நான் நேரம் இங்கேருந்து பார்த்தேன், கண்ணாடியை விலக்கி விட்டுட்டு கண்ணை பார்த்தா பாய் வலைக்கு கண்ணீரே வரலை.
கண்ணீரே வரலையா? எவ்வளோ கோபம்! நான் யோசிச்சு பாருங்க. வீடாக இருந்தால் கண்ணில் ஒரே குத்திருக்கலாம். சபையாக போச்சு. பொய் ஜெபம், கண்ணீரோடு ஜெபிக்கணும். கண்ணீரோடு பயவலிக்கு கண்ணீரே வரலை. உன் ஜெபத்தை எப்படி கர்த்தர் கேட்பாரு? உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. அப்பா சந்தோஷமாக வந்திருக்கிறேன் டேடி, சந்தோஷமாக ஜெபிக்கிறேன்ப்பா, அமிச்சிருச்சிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சொல்கிற வாழ்க்கையில் ஆஸ் இட் இஸ் ஹூ யூ ஆர். நீ யார்? ஃப்ராங்காக பேச ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, ஆனாலும் கேட்குறேன், இந்தியாவை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்காக பாடுகளை சகிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக எதையாவது இலக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிச்சிடுறேன். நான் ஒரு கார் வச்சுருந்தேன், கிரிட்டான்னு ஒரு காரு, நல்ல விலை உயர்ந்த கார். நான் மணிப்பூரில் ஊழியம் செய்துட்டு போய்கிட்டே இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன். ஆண்டவர் மணிப்பூரில் சொல்கிறாரு, அந்த காரை நான் ஒரு ஊழியக்காரர் காட்டுறேன், அவர் கையில் கொடுத்துறியான்னு கேட்டார். சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். இதை கொடுத்தவனுக்கு தெரியும், அப்போனா அடுத்த ஆண்டவர் ஏதோ ஒரு புதுசாக செய்ய போகிறாரு அர்த்தம். நான் அங்கேருந்து வந்து அவருக்கு ஃபோன் பண்ணேன். பாஸ்டர், என் காரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு, நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன். பாஸ்டர் என்கிட்ட காசு இல்லையே. பாஸ்டர் காசுக்கு இல்லை பாஸ்டர், ஃப்ரீயாக கொடுக்க சொல்ல. உண்மையாக சொல்கிறார் ஆண்டவர்னு கேட்குறாரு அவர். காரை கொடுத்துட்டேன், வாங்கிட்டு போயிட்டாரு. எனக்கு கர்த்தர் ஒரு புது கார் கொடுத்துட்டாரு. நல்லா கவனிங்க, அவர் 6 வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அந்த ஊழியக்கார் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த புது கார் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காரில் கை வச்சு என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவரே எனக்கு இது மாதிரி ஒரு காரை தாரும் என்று கேட்டிருக்கிறாரு. இவர் அந்த ஃபோட்டோவை என்கிட்ட காட்டினார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஐயா வேற எங்கேயும் கையெங்கேயே வச்சு ஜோப் பண்ணிடாத, சோத்திர இனிமே நான் உடைய உள்ளக்கு விட மாட்டேன், கேமரா போட்டிருக்கேன், வாட்ச் பண்ணிடுவேன் இனிமே. அப்போ பாருங்கள், சில நேரங்களில் நம்ம உண்மையாய் அறியாமல் அற்பமாய் செபிக்கிற ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்குறார். அதுக்கு தான் சொல்ல வரேன். சில நேரத்தில் நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அதில் ஒரு பெரிய ஸ்காலர் கிடையாது, அல்லது நம்ம வந்து ஒரு பெரிய அனுபவசாலி கிடையாது. ஆனால் சில நேரத்தில் ரொம்ப சொற்பமான வார்த்தைகளை பயன்படுத்தி அறியாமல் ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. நான் சொல்கிறேன், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஒரு அம்மா நாங்கள் கட்டியிருக்கிற சர்ச்சுக்கு வந்தாங்க. ஒரு வயசான அம்மா இறந்துட்டாங்க. இப்போ தம்பி நீங்கள் சர்ச்சு கட்டியிருக்கியாப்பா? ஆமாவா, நான் இந்த ஸ்கூலில் வேலை பார்த்தேன் தம்பி. இது காடு, இதுக்கு முன்னால் ஒரு பெரிய கோயில் இருக்குது பார்த்தியா, இந்த கோயில் பக்கம் வந்து நான் சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணேன். அப்பா இங்கே ஒரு சர்ச்சு கொடுக்கப்பான்னு ஜெபம் பண்ணேன்ப்பா. கர்த்தருடைய ஒரு சர்ச்சு கட்டி பாஸ்டர் ஆகியிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன காணிக்கை கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க, ஒரு ஏழை மகள் தன் ஏக்கத்தை அந்த கோயிலுக்கு முன்பாக நின்று உன்னதமானவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். தைரியம் இருக்கணும் கிறிஸ்தவனே, நீ மறுரூபமான வாழ்க்கை வாழ்ந்தால் உனக்கு தைரியம் இருக்கும். யாருக்கும் நீ இயேசுவை சொல்லலாம், யாருக்கும் நீ இயேசுவை சொல்லலாம். இன்றைக்கு வட இந்தியாவிலே ஒரு பெரிய எழுப்புதல் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அநேக வாலிபர்களை தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார். நான் மாத்திரமல்ல, அநேக ஊழியர்கள் படை 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 படையாய் வட இந்தியாவுக்குள்ளே புறப்பட்டு போய் ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள், திருச்சபைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது, ஆனால் எழுப்புதல் இன்னொரு பக்கம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். புறப்பட்டு போங்க. உங்களுக்கு புறப்பட்டு போகணும் ஆசையாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், அட்ரஸ் தரேன், போங்க, தங்கியிருங்க. நாங்கள் கட்டின ஆலயங்கள் நிறைய இருக்குது. தைரியமாக ஊழியம் செய்யுங்க. போகும்போது காசு பணத்தை கொண்டுட்டு போங்க. இங்கே 2 லட்சம் ரூபாய்க்கு நடத்துகிற கூட்டத்தை அங்கே வெறும் 30,000 ரூபாய்க்கு நடத்தலாம். நல்லா மேடை போட்டு கூட்டம் நடத்துங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற இயேசுவை உலகுக்கு அறிவியுங்கள். உங்கள் கூட்டத்தின் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் வாழ்நாளில் ஒரு சபதம் எடுங்க, நான் சாகிறதுக்குள்ள வட இந்தியாவில் ஒரு திருச்சபையை கட்டி முடிச்சிடணும். நான் ஒரு சபதம் எடுத்திருக்கிறேன், நான் சாகிறதுக்குள்ள வட இந்தியாவில் 100 சபையை கட்டி முடிச்சிடணும். எல்லாருக்குள்ளும் ஒரு வேகம் இருக்கணும், விவேகம். இன்னைக்கு நான் வந்து ரோட்டில் வரும்பொழுது பார்த்தா எவ்வளோ கோபுரங்கள் தெரியுது, எவ்வளோ திருச்சபைகள் தெரிகிறது. இதே போல் வட இந்தியாவிலும் ஒரு நாள் வரும். வராதா? அது பிஜேபி ஆட்சி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தாலும் சரி, அல்லது நீரோ மன்னன் ஆட்சியே வந்தாலும் சரி, இயேசுவின் சுவிசேஷத்தை எவனாலும் நிறமாற்ற முடியவே முடியாது. அது சுவிசேஷத்தை அறிவிக்க பிறந்தவர்கள் நம்ம.
நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று தான், மறுரூபமாக வாழுங்க, மறுரூபமாக வாழுங்க. இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் மறுரூபமாக வாழ்வேன் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்வேன் ஆண்டவரே, என் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே என்று சொல்லி செபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்தை கலக்குகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். செபித்து கொண்டே உட்கார்ந்திருக்காதீங்க, புறப்பட்டு போங்கள், சீசராக்குங்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்வார்.